ஓ ஜீசஸ் ஹalleluya. நம்ம எல்லாரும் ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள். இந்த பரிசுத்த நாளில் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியம் तंदिருக்கிறார். हालेलुया. ए पवित्र दिन में प्रभु परमेश्वर के चरणों में आकर प्रभु की स्तुति करने के लिए एक भाग्य दिया है. हालेलुया. इसलिए प्रभु की हम स्तुति करेंगे, प्रभु की हम धन्यवाद करेंगे. हालेलुया. आज के दिन हालेलुया यहोवा ने बनाया है. प्रेज द लॉर्ड. हालेलुया. இந்த நாள் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின நாள். ஹalleluya. ஆமென். இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த நாள் கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறாரே. ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை உயர்த்தலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஓ உமக்கு நன்றி. धन्यवादो 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 प्रभु, धन्यवादो प्रभु, धन्यवादो प्रभु. हालेलुया. ओ धन्यवादो प्रभु, धन्यवादो प्रभु, धन्यवादो प्रभु. हालेलुया. ओ रब शंडर बौडबौरियम थबी रब शखरमा नदीमान बरबाल बौडबौरिया. हालेलुया. 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 धन्यवादो प्रभु, धन्यवादो प्रभु, धन्यवादो प्रभु, धन्यवादो प्रभु. हालेलुया. प्रभु परमेश्वर आपकी हम स्तुति आराधना करते हैं, आपकी हम स्तुति करते हैं. हालेलुया. उनके நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. हालेलुया. ओ योग्यता से बढ़कर हमारे जीवन में प्रभु ने दिया है. हालेलुया. आपने दिया हुआ सारे भलाइयों को सोचकर प्रभु की हम आज स्तुति आराधना करते हैं पिता. हालेलुया. हमारे जीवन में एक साल को बढ़ा करके दिया है प्रभु, इसलिए हम प्रभु की हम स्तुति करते हैं पिता. हालेलुया. ओ योग्य परमेश्वर, योग्य परमेश्वर, योग्य परमेश्वर, योग्य परमेश्वर. हालेलुया. थैंक यू लॉर्ड. उमக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. हालेलुया. हालेलुया. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவர். தாலி பஜாக்கர் கரங்களை தட்டி நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. Thank you Lord. ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்து இன்றைக்கு பரிசுத்த ஆராதனையில் கடந்து வர உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிகாலையிலே உம்மை தேடவும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போகவும் கர்த்தர் உதவி செய்தீர். बड़ी भोर के समय में प्रभु की चरणों में बैठकर आमेन हालेलुया स्तुति आराधना करने के लिए वादा वचन को हालेलुया पा लेने के लिए प्रभु ने हमारे जीवन में सहायता किया. इसलिए हम धन्यवाद. आज के समय प्रभु, आज के दिन में प्रभु यीशु मसीह और दोबारा एक बार हालेलुया इवन आपके चरणों में आने के लिए हमें सहायता किया प्रभु, इसलिए हम धन्यवाद करते हैं पिता. ये पवित्र दिन का आराधना में प्रभु यीशु मसीह मंडराइए, आप कार्य करें प्रभु. हालेलुया. कोई भी यहाँ से खाली ना जाना चाहिए. तेरी अनुग्रह से भरकर यहाँ से जाने के लिए प्रभु मदद करें. உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இந்த இடத்தை விட்டு கடந்து போக எங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. இன்றைக்கும் பகல்
வேளையில் உள்ளதான இந்த பரிசுத்த நாளுக்குரியதான இந்த முதல் நாளுக்குரியதான அந்த ஆசீர்வாதம் உம்முடைய கையில் இருக்கு தகப்பனே. அதை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. आज के दिन का जो आशीष है प्रभु के हाथ में है प्रभु यीशु मसीह उसको पा लेने के लिए हमारा बच्चों का प्रभु यीशु मसीह सहायता करे प्रभु। शुरू से लेकर अंत तक आप चलाइए, नियंत्रण करें, आपकी महिमा स्थान में प्रकट हो प्रभु। जो आने वाला है जल्दी से जल्दी लेकर आइए प्रभु। आमेन, हालेलुया। நீங்க மகிமைப்படும்படி பலத்த காரியங்களை செய்யுங்க. உங்க அபிஷேக நதி வெளிப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. आमीन आमीन आमीन, हालेलुया हालेलुया। मिलकर गीत गाकर परमेश्वर को महिमा करेंगे. करंगले तट्टी எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உட்காருவோம், உட்கார்ந்து சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்,
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனம் ஓடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனம் ஓடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை இடர்கள் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை நின்றவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி இந்த பாடலை பாடப்போகிறோம். சகோதரிகள் கொஞ்சம் முன்ன வாங்க, வந்துருங்க. முடிந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. அப்போ தான் லாஸ்ட்டில் வரவங்களுக்கு இடம் கிடைக்கும். வாங்க, கேப் கொடுக்காம ஃப்ரண்ட்டில் வாங்க. புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை எனக்கு தந்த ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை இடர்கள் என் வாழ்வில் வந்ததே தேவா துணை நின்றீர். எத்தனை இடர்கள் என் வாழ்வில் வந்ததே தேவா துணை நின்றீர். புயல் காற்று மடித்ததே அமைதலாய் மாற்றினீரே.
அடித்ததே அமைதலாய் மாற்றினீரே. ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனம் என்னை சூழ்ந்து கொண்டதே, பலனானவர் நீ துணை நின்றி. பலவீனம் என்னை சூழ்ந்து கொண்டதே, பலனானவர் நீ துணை நின்றி. கரடு முரடுகள் என் பாதையிலே சமமாக மாற்றினீரே, கரடு முரடுகள் என் பாதையிலே சமமாக மாற்றினீரே. ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய ஆண்டை எனக்கு தந்த தெய்வா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் சோதனை நெருக்கினதே, சர்வ வல்ல தேவன் ஜெயம் தந்தீர். சத்துருவின் சோதனை நெருக்கினதே, சர்வ வல்ல தேவன் ஜெயம் தந்தீர். என் கண்களும் குலமானதே உம் துருத்தியிலே சேர்த்து கொண்டீரே, என் கண்களும் குலமானதே உம் துருத்தியிலே சேர்த்து கொண்டீரே. ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த ஆண்டுல பலவீனம் நம்மை சூழ்ந்து கொண்டது, ஆமென். ஆனால் பலனானவர் நமக்கு துணை நின்றார். கரடு முரடு பாதைகள், மேடு பள்ளம் நிறைந்த பாதைகள் எல்லாம் நம்ம செல்லும் பொழுதும் அவர் நமக்கு அதை சமமாக மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு நடக்க முடியாது, என்னால் இனி முடியாதுன்னு இருந்த நேரங்கள் எல்லாம் அவர் துணை நின்று நம்மை கரம் பிடித்து நடத்தின தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த சரணத்தை பாடுவோம். பலவீனம் என்னை சூழ்ந்து கொண்டதே, பலனானவர் நீர் துணை நின்று. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு இந்த பாடலை பாடுவோம். பலவீனம் என்னை சூழ்ந்து கொண்டதே, பலனானவர் நீ துணை நின்றீர். பலவீனம் என்னை சூழ்ந்து கொண்டதே, பலனானவர் நீ துணை நின்றீர். கரடு முரடுகள் என் பாதையிலே சமமாக மாற்றினீரே, கரடு முரடுகள் என் பாதையிலே சமமாக மாற்றினீரே. ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் சோதனை நெருக்கினதே, சர்வ வல்ல தேவன் ஜெயம் தந்தீர். சத்துருவின் சோதனை நெருக்கினதே, சர்வ வல்ல தேவன் ஜெயம் தந்தீர். என்
கண்களும் குளமானதே உம் துருத்தியிலே சேர்த்து கொண்டீரே என் கண்களும் குளமானதே உம் துருத்தியிலே சேர்த்து கொண்டீரே ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिल मुझे दिया राजा तेरी स्तुति हो नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिल मुझे दिया राजा तेरी स्तुति हो प्रभु स्तुति हो राजा स्तुति हो प्रभु स्तुति हो राजा स्तुति हो नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिन मुझे दिया राजा तेरी स्तुति हो नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिन मुझे दिया राजा तेरी स्तुति हो कितने टोक जीवन में आया प्रभु साथी कितने टोक जीवन में आए प्रभु साथी आंधिया तूफान में आए थे प्रभु साथी आंधिया तूफान में आए थे प्रभु साथी स्तुति हो राजा स्तुति हो प्रभु स्तुति हो राजा स्तुति हो नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिन मुझे दिया राजा तेरी स्तुति हो नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिन मुझे दिया राजा तेरी स्तुति हो कमजोरी मुझे कर ली थी बलवान प्रभु मेरे साथी कमजोरी मुझे कर ली थी बलवान प्रभु मेरे साथी तेरे मेरे राहों को सावधान में बदल दिए तेरे मेरे राहों को सावधान में बदल दिए स्तुति हो प्रभु स्तुति हो राजा स्तुति हो प्रभु स्तुति हो राजा स्तुति हो नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिन मुझे दिया राजा तेरी स्तुति हो नया साल मुझे दिया प्रभु तेरी स्तुति हो नया दिन मुझे दिया राजा तेरी स्तुति हो स्तोत्रम देवा स्तोत्रम राजा स्तोत्रम देवा स्तोत्रम राजा स्तोत्रम புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை இடர்கள் என் வாழ்வில் வந்ததே தேவா துணை நின்றி எத்தனை இடர்கள் என் வாழ்வில் வந்ததே தேவா துணை நின்றி புயல் காற்று மடித்ததே அமைதலாய் மாற்றினீரே புயல் காற்று மடித்ததே அமைதலாய் மாற்றினீரே ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய ஆண்டை எனக்கு தந்த தேவா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை எனக்கு தந்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா 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 ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா வல்லவர் நீர் அப்பா ஆமென் மகிமையான தெய்வம் நீர் ராஜா புதிய ஆண்டை எங்களுக்கு காண செய்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த புதிய ஆண்டிலும் அப்பா இந்த முதல் நாளில் உம்மை வந்து ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய பலத்தோடு புதிய கிருபையோடு எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா அப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் வல்லவர் நீர் வல்லவர் நல்லவர் அப்பா ஆமென் தேவனை எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் எல்லாரும் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் Yes, Jesus, hallelujah, 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 hallelujah. Amen. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆமென் ரியாந்தரா ஷபரா போரபர தீரதல ரபரபா ரிபா பபர ஷகர தீரதல ரபர பரதல ரபா ரிபா பபர ஷபர போர தீரதல ரபரபல ரபரபா ரிபா பபர கர தீரதல ஷபர போர தீரதல ரபா ஒரு புதிய நாளின் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம யாரும் சும்மா இருக்க வேண்டாம் அவரை துதித்து மகிமைப்படுத்தி புதிய கிருபைகளையும் புதிய அபிஷேகத்தையும் தேவ பிள்ளைகளே ஆமென் ரிபா ஷபர போர தீரதல ரபரபல அவருடைய மகிமை நிறைந்திருக்கிற இந்த இடத்துல அவருடைய பிரசனம் நிறைந்திருக்கிற இடத்துல தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதித்து கொண்டே இருப்போம் ரிபா பபர ஷபர போர தீரதல ரபா ரியாந்தர தலர ஷகர தீரதல ரபர பரபல ரபா ரிபா பபர ஷபர போர தீரதல ரபரபல ரபரபா ரிபா பபர ஷாதியாந்தரா திலர தரதல ரபர பரபல ரபா ரிபா பபர ஷகர தீரதல ரிபா பபர ஷபர பரபா ஆமென் 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 இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா எங்கள் தெய்வமே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா ரிபா பபர ஷபர போரதி ஆந்தர தலர பரபல ரபா ரிகாரதி ஆந்தர தலர தீர ஷர தலர பரபல ரபா ரிபா பபர ஷபர போரதி தல ரபர பரபல ரபா ஆமென் ஆமென் இந்த வருடத்துக்கு தேவையான முழு கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க ஆமென் இந்த வருடத்துக்கு தேவையான எல்லா கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க ஆமென் 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 அவர் கிருபை நிறைந்தவர் ரியா ரபர ஷபர போரதி தல ரபல ரபரபா ரிகாரதி ஆந்தர தலர ஷபர போரதி தல ரபா ரிபா பாபா வர ஷபர போரதி தல ரபரபா ரியாந்தர தலர ஷகர தீரதல ரபரபல ரபா ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா ரியாந்தர தலர ஷகர தியாந்தல ரபரபல ரபா கிருபை இரக்கங்களால எங்களை முடிசூட்டுகிற தேவன் நீரப்பா காலைதோறும் புதிய கிருபைகளால் நிரப்புகிற தேவன் நீர் ராஜா ஒவ்வொரு நாளும் உங்க கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் ராஜா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ரிபர ஷபர போரதீரதல ரபரபா ஓதியாந்தரதல ஷகரதீரதல ரபரபல ரபா
ஆமே. நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. கழுகை போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழுந்து பறந்து செல்ல தேவ கிருபை, தேவ பலன், தேவ பலன், தேவ பலன் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாக்கு தத்தங்களை தந்து நிறைவேற்றுகிற தேவனவர். ஆமென். அவர் வாக்கு சொன்னவர், அவர் வாக்கு உரைத்தவர், அவர் பொய் உரைக்க மாட்டாரே. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் அமைதலாய் இருப்பதில்லை. வாக்கு பண்ணின தேவன் அதை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் அமைதலாய் இருப்பது இல்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா. ஆமென். ஷபரபோரதிரதலரபரபா. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறாரே, இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறாரே. நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறாரே. ரிஷபரபோரதிரதலரபலரபா ரிபாபர ஷகரதியாந்தரதலரபா ரிபாபர ஷபரபோரதிரதலரபரபா. Yes Jesus. Hallelujah. Hallelujah. கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, கிருபை இரக்கங்களால் என்னை முடிசூட்டுங்கப்பா. உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா. வாழ்நாளெல்லாம் உங்க நன்மையை நான் சுதந்திரிக்கணும்ப்பா. வாழ்நாளெல்லாம் உங்க நன்மையை நான் காணணும் ராஜா. அப்பா, இந்த வருடம் முழுவதும் உங்கள் நன்மையை நான் காணணும் அப்பா. இந்த வருடம் முழுவதும் உங்கள் கிருபை என்னை நடத்தணும் ராஜா. உங்கள் கிருபை என்னை நடத்தணும்ப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா. என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க. தேவ பிள்ளையே கேளுங்க, கேளுங்க. உங்கள் பரிசுத்தமோ உங்கள் நீதியோ உங்களை நிலைநிறுத்தலை. அவருடைய கிருபை தான் இம்மட்டும் நிலைநிறுத்தி இருக்கிறதே. அவருடைய கிருபை தான் இம்மட்டும் நிலைநிறுத்தி இருக்கிறதே. உங்கள் மேலே அவர் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. எதற்கும் தகுதி இல்லாத நம்ம அவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாம அவரை நம்ம கண்டிருக்க முடியாது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த தெய்வத்தை சொந்த தெய்வமாய் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க முடியாதே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? இந்த வருடத்துக்கு தேவையான கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. நாங்கள் சோர்ந்து போகாம, நாங்கள் விழுந்து விடாம இருக்க உங்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் பலவீனப்பட்டு போய் விடாமல் இருக்க உங்க கிருபை தாங்க ராஜா. நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க உங்க கிருபை தாங்க ராஜா. நாங்கள் உம்மோடு உறவாடி கொண்டு இருக்க உங்க கிருபை தாங்க ராஜா. உங்க கரத்தை அப்பா, உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துட்டு அதை விட்டு விடாம இருக்க உங்க கிருபை தாங்க ராஜா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மனதார சொல்லுவீங்களா? உங்க கிருபை தாங்கப்பா. தேவாலயத்துல இருந்து தேவ பிள்ளையே, நீ கேட்கிறபடி அவர் உனக்கு கிருபையை பொழிந்து கொண்டே இருக்கிறார், கிருபையை பொழுது கொண்டே இருக்கிறார். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும்
மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆமென். முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாள் எல்லாம் ஆமென் அவர் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 கர்த்தர் செய்த நன்மைகளை
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ரகர ஷபரபுரபம் ரிதரதல ரஷ்யாதரதிலர கரதிரதலரபம் ரிபவர ஷபரபோரதிரதலரபரபலரபம் ரிபவர ஷகரதிரதலர ஷபரபோரதிரதலரபம் ரிபவரபரதிரதலரபோரபரபலரபம் ரிபவர ஷகரதிராந்தரதலரபோரபரபலரபம் ரிபவர ஷபரபஹரதிரதலரபோரபலரபம் ஓ ரிபவர கராத்யாந்தலர ஷபரபோரதிரதலரபலரபம் ரிபவர ஷபரபோரதிரதலரபோரபலரபம் லகராத்யாந்தராதிலரதலர ஷபரபரபம் ரியாந்தரதலர ஷபரபோரதிரபரபரபரதலரபம் ரபரபராதிலரதிரதலர ஷகரதிலரபரபம் இரக்கமுள்ள தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறாரே. எவ்வளவு குற்றங்களை செய்தாலும் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் தேவ சமூகத்தில் வந்திருந்த பொழுது அவருடைய மன்னித்து ஏற்றுக்கொண்டாரே. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அவர். ஓ ஜீசஸ் திரந்தராதிலரபரபலரபம் ரியாந்தர ஷகரதியாதலரபரபலரபரபம். எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை கூப்பி சொல்லுவோமா, அப்பா உங்க கிருபைகளை தாங்க ராஜா. ஜீசஸ் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு விசை கூட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ள கரங்களை அப்படியே கூப்பி சொல்லுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 ஜீசஸ் அப்பா, ஒரு நாளும் நாங்கள் மறக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம். அது எத்தனை வருஷம் கடந்து சென்றாலும், எத்தனை ஆண்டுகள் புரண்டு சென்றாலும் அதை நாங்கள் மறக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் செய்த நன்மைகளை மறக்க மாட்டோம்ப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, அப்பா என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே. என்றைக்கோ மரித்து போக வேண்டிய என்ன நீங்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறீரே. எவ்வளவு பாவியாக இருந்த என்ன உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறீரே. ஒரு நாளை மறக்க மாட்டேன்ப்பா. உங்கள் நன்மையை நான் ஒரு நாளை மறக்க மாட்டேன்ப்பா. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களோடு அசைவாடி கொண்டிருந்தீர் நன்றி. எங்களோடு பேசினீர் நன்றி ராஜா.
நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலப்பா எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி விரும்பையாக்குகிறோம். மீதியான பகுதிகள் ஒவ்வொன்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, சபைக்கு ஆவியானவர் பேசுங்க. இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை எங்கள் ஜனங்கள் சுதந்தரித்து கொள்ளட்டும். சபையின் வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளட்டும். சபையின் வாக்கு தத்தம் எங்கள் பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு தனி நபருக்கும் அப்பா அது பிரயோஜனமாய் அதை சுதந்தரித்து கொண்டவர்களாயிருக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மூன்றாவது அதிகாரம், तीसरा अध्याय. கர்த்தர் நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். परमेश्वर हमें दिए वादा वचन को हम पढ़ने जा रहे हैं. Praise the Lord Jesus. Hallelujah, 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 हालेलुया. Amen. Jesus. யாத்திரையாகமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் 7-8 வசனங்கள். தமிழ் தெரிந்தவங்க என் கூட தமிழ்ல படிங்க, ஹிந்தி தெரிந்தவங்க ஹிந்தியில் அடுத்தது படிக்கலாம். निर्गमन का तीसरे अध्याय का 7वां और 8वां वचन. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். फिर हिंदी में पढ़ेंगे. फिर यहोवा ने कहा, मैंने अपनी प्रजा के लोग जो मिस्र में है उनके दुख को निश्चय देखा है, और उनकी जो चिल्लाहट परिश्रम कराने वालों के कारण होती है उसको भी मैंने सुना है, और उनकी पीड़ा पर मैंने चित्त लगाया है. इसीलिए अब मैं उतर आया हूँ कि उन्हें मिस्रियों के वश से छुड़ाऊं और उस देश से निकाल कर एक अच्छे और बड़े देश में जिसमें दूध और मधु की धाराएं बहती है, अर्थात कानानी, इत्ती, एमोरी, परिसी, हिब्बी और यबूसी लोगों के स्थान में पहुंचाऊं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திற்குள் அடிமையாயிருக்கிறார்கள். इस्राएली लोग मिस्र देश में गुलाम बनकर है. எகிப்தியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். मिस्री लोग उन्हें गुलाम बना कर रखे हैं. முதலாவது இந்த இஸ்ரவேலர்கள் யார்? पहला, ये इस्राएली लोग कौन है? இவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, எபிரேயர் என்கிற பெயர் இருக்கிறது. इनका एक और नाम है इब्री लोग करकट. ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார். परमेश्वर एक दिन अब्राहम नामक मनुष्य को चुन के लिए. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து परमेश्वर अब्राहम को बुलाकर அவர் சொன்னாரு, उन्होंने कहा, உன் தேசத்தை விட்டும், तेरे देश को உன் छोड़कर, குடும்பத்தை விட்டும், तेरे परिवार को உன் छोड़कर, இனத்தை விட்டும் तेरे जाति को छोड़कर அவன் புறப்பட்டு போய் निकल कर जाकर நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். मैं तुझे जो देश दिखाऊंगा उस पे तू जा करके कहे. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பித்த தேசம்தான் கானான் தேசம். परमेश्वर अब्राहम को जो देश दिखाए वही कनान देश. இங்க பார்க்கிறோம் இல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். यहाँ पर हमने पढ़ा ना, दूध और मधु की बहने वाली एक अच्छा और बड़ा देश. இந்த தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். इस देश में जा करके अब्राहम को आज्ञा दिए. ஆபிரகாமும் குடும்பமும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஆடு மாடுகளும் இவன் தகப்பன் எல்லாரும் சேர்ந்து புறப்பட்டு வருகிறார்கள். अब्राहम और अब्राहम का परिवार, उसके नौकर नौकरानी, गाय बैल और उसके पिता सब मिलकर निकल कर आ रहे हैं. தகப்பன் வழியிலே மரித்து போய் விடுகிறார். पिता जो है बीच रास्ते में गुजर जाते हैं. ஆண்டவர் காண்பித்த தேசமாகிய கானான் தேசத்துக்குள் ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார். परमेश्वर दिखाए कनान देश की ओर अब्राहम निकल कर आता है. அவனுக்கு ஆண்டவர் 100 வயதாக இருக்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஏமன் ஒரு குமாரனை கொடுக்கிறார்.
उसका उम्र जब 100 साल का था तो परमेश्वर का एक वादा किया हुआ एक पुत्र इसहाक को दिए. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மூலமாய் ஈசாக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கிறது. अब्राहम की पत्नी सारा के द्वारा इसहाक कहलाने वाला एक बेटा जन्म होता है. அதற்கு பின்பு ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். उसके बाद परमेश्वर इसहाक को आशीष करते हैं. ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். इसहाक के दो बेटे हैं. ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. एक का नाम एसाव, दूसरे का नाम याकूब. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுக்கிறார். परमेश्वर याकूब को चुनते हैं. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். याकूब को 12 बच्चे पैदा होते நன்றாய் हैं. கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இவர்கள் குடும்பமாய் கானான் தேசத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ये पूरे परिवार के साथ कनान देश में वास करते. ஏமன் ஸ்தோத்திரம். இவர்களை தான், இந்த சந்ததியை தான் இஸ்ரவேல் என்றும் எபிரேயர்கள் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. इन्हीं लोगों को, इन्हीं वंश को इस्राएली लोग, इब्रानी लोग करके कहा गया है. ஏமன் ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய 11வது மகன் யோசேப்பு. याकूब का 11वां बेटा यूसुफ. அவனை தகப்பன் ரொம்ப நேசித்தான். उससे पिताजी बहुत प्यार किए. அதனால அவனுக்குன்னு சொல்லி பல வர்ண அங்கியை அவன் தைத்து கொடுத்திருந்தான். उसके लिए उसको विशेष करके कई रंग वाले एक अंग रख को बना कर दिए थे. இந்த அங்கி விசேஷமானது. ये जो अंग, जो वस्त्र था, विशेष था. எல்லா குடும்பத்தாரும் இதை அணிவதில்லை. सभी परिवार वाले से नहीं पहनते थे. பெரிய பிரபுக்கள் குடும்பத்தில் அணியக்கூடிய அங்கி. बड़े प्रभुओं के परिवार में पहनने वाला वस्त्र. இந்த அங்கி மற்ற 11 பிள்ளைகளுக்கு இல்லை. ये वस्त्र बाकी के 11 बच्चों को नहीं था. யோசேப்புக்கு மட்டும் தகப்பன் தைத்து கொடுத்திருந்தார். सिर्फ यूसुफ के लिए ही पिताजी उसे सिला कर दिए थे. இதுதான் அந்த குடும்பத்தின் பிரச்சனைக்கு முதல் அடையாளமாய் மாறுகிறது. यही उस परिवार की पहली परेशानी का निशानी हुआ. தகப்பன் மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பை நேசித்தபடினாலே पिताजी बाकी बच्चों से बढ़कर यूसुफ से प्रेम किए. इस वजह से யோசேப்பின் மேலே மற்ற பிள்ளைகள் பொறாமை கொண்டார்கள். यूसुफ के ऊपर बाकी बच्चे डर किए. அது மட்டுமல்ல, उतना ही नहीं, யோசேப்பிடத்தில் தேவன் பேச ஆரம்பித்தார். यूसुफ से परमेश्वर बात करने लगे. வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். उसको प्रगट प्रकाश देने लगे. சொப்பனங்களை கொடுக்கிறார். स्वप्न दिए, தரிசனங்களை கொடுக்கிறார். दर्शन को दिए. இவன் ஒரு சின்ன பையன். एक छोटा सा लड़का. இதை பார்த்தவுடனேயே மற்றவரிடத்தில், சகோதரிடத்திலும், தகப்பனிடத்திலும், தாயிடத்திலும் அவன் சொல்லுகிறான். इसे देखते ही ये दूसरों को, अपने भाइयों से, माता पिता से उसे कहता है. ஆகவே இவன் மேல் அவர்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை கொலை செய்வதற்கு திட்டம் வைத்தார்கள். इस वजह से यूसुफ के ऊपर डर कर उसका कत्ल करने का योजना किए. ஆமென். आमीन. தகப்பன் யாக்கோபு पिता याकूब ஏமன் மற்ற பிள்ளைகளை ஆடு மேய்க்க அனுப்பும்போது दूसरे बच्चों को जब भेड़ बकरियों को चराने के लिए भेजता था, யோசேப்பை வீட்டில் பத்திரமாய் வைத்துக் கொண்டான். यूसुफ को घर के अंदर सुरक्षित रखता था. அவன் செல்ல பிள்ளையாய் வளர்ந்து கொண்டிருக்கிறான். वो एकदम लाडला बच्चे के समान पल रहा है. ஒரு நாள் தகப்பன் யோசேப்பை கூப்பிட்டு சொல்கிறான், एक दिन पिता यूसुफ को बुलाकर कहते, உன் சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்காங்கப்பா. तेरे भाई लोग भेड़ बकरी को चराने गए. அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு கொஞ்சம் பொருட்களை கொண்டு போய் நலம் விசாரித்து வா என்று அனுப்புகிறான். उनके लिए खाने का कुछ चीज लेकर जाकर उनका हाल पूछ करा. வேதம் சொல்கிறது, वचन कहता है, இவன் போகிறதை, இவன் வருகிறதை சகோதரர்கள் கண்டவுடனே ये आ रहा है, इसके भाई लोग उसे देखते ही அவர்கள் திட்டம் பண்ணி விட்டார்கள். उन्होंने योजना कर लिया, யோசேப்பை கொலை செய்து விட வேண்டாம். यूसुफ को मार डालना है. அல்லேலூயா. हालेलुया. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. उनका फैसला जो था वो पूरा हुआ. அல்லேலூயா. हालेलुया. ஏமன் ஸ்தோத்திரம். யோசேப்பு வருகிறார். यूसुफ आ रहा है. அவனுடைய பல வர்ண அங்கியை அவர்கள் கழட்டி விட்டார்கள். उसके कई रंग के जो अंग का जो वस्त्र थे उसे उतार दिए. இவனை முதலாவது தண்ணீர் இல்லாத குழியிலே, கிணற்றிலே தூக்கி போடுகிறார்கள். इसे तो पहले जिसमें पानी नहीं था उस गहरे कुएं में उठाकर फेंक दिए. அதற்கு பின்பு उसके बाद அந்த வழியா இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். उसी रास्ते से इस्माइली लोग जा रहे हैं. யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி यूसुफ को उस गड्ढे से उठाकर 20 வெள்ளி காசுக்கு விட்டு போட்டார்கள். 20 चांदी के सिक्के के लिए बेच दिए. தகப்பனிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? और पिता से जाकर क्या कहे मालूम है क्या? தகப்பனே, पिता, யோசேப்பை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அடித்து சாப்பிட்டு விட்டது. यूसुफ को कोई तो दुष्ट प्राणी मार के खा लिया. அவனுடைய அங்கி மட்டும்தான் எங்க கையில கிடைச்சிச்சு. उसका कपड़ा सिर्फ हमें हाथ में मिला. யோசேப்பை இஸ்மவேலர்கள் கொண்டு போகிறார்கள். यूसुफ को इस्माइली लोग लेकर जाते. அவன் ஸ்தோத்திரம், அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். वो मिस्र देश में ले जाया जाता है.
இஸ்மவேலர்கள் போத்திபாருக்கு விட்டு போடுகிறார்கள். और इश्माइली लोग उसे पोतीपार को बेच देते हैं. போத்திபார் என்று சொல்லக்கூடியவன் ஏமன் ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய தலைவனா இருக்கிறான். पोतीपार करके जो है वो मिस्र देश में एक बड़ा धनवान, एक रईस, बड़ा व्यक्ति. அவனுக்கு எகிப்து தேசத்தில் अनेक அதிகாரங்கள் உண்டு. उसके लिए मिस्र देश में अनेक अधिकार थे. இப்ப அங்க அவன் வேலை அடிமையாய் வேலை செய்கிறான். अब यूसुफ वहां पर एक गुलाम के समान काम कर रहा है. அங்க சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया இவன் है மிகவும் அழகுள்ளவன், ये बहुत ही सुंदर வாலிபனா இருந்தபடியினாலே जवान था. इस वजह से போத்திபாருடைய மனைவி நித்தம் நித்தம் அவனை தொடர்ந்து கொண்டே வருகிறாள். पोतीपार की पत्नी जो है नित्य यानी बार बार उसके पीछे आती थी. என்னோடு நீ விபச்சாரம் செய், मेरे साथ तू व्यभिचार कर, என்னோடு விபச்சாரம் செய். मेरे साथ व्यभिचार कर. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தபடியினாலே यूसुफ परमेश्वर से डरता था. इस वजह से அந்த பாவத்துக்கு அவன் விலகுகிறான். उस पाप से वो अलग होता है. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் एक दिन जब घर में कोई नहीं था, इस स्थिति में போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறாள். पोतीपार की पत्नी यूसुफ के वस्त्र कपड़े को पकड़ के खींची. இன்றைக்கு வீட்டில் யாரும் இல்லை, आज घर के अंदर कोई नहीं, என்னோடு சயனி என்று சொல்கிறாள். मेरे साथ आके मिल जाकर कर कहती है. யோசேப்பு வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடுகிறான். यूसुफ वस्त्र को, कपड़े को छोड़ के भाग जाता है. போத்திபாரின் மனைவி என்ன செய்கிறா தெரியுமா? पोतीपार की पत्नी क्या करती है मालूम है क्या? சத்தம் விட்டு கூப்பிடுறா, चिल्लाकर बुलाती है. இந்த எபிரேயன் ये इब्रानी व्यक्ति என்னிடத்தில் தவறாய் நடக்க சரசம் பண்ண வந்து விட்டா, मेरे साथ गलत व्यवहार करने के लिए मेरे पास आ गया. ஆகவே इसीलिए இவனை ஜெயில தூக்கி போட்டாங்க. इसे जेल में पकड़कर फेंक दिए. அல்லேலூயா, हालेलुया. நல்ல கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. செய்யாத தவறுக்காக ஜெயில இருக்கிறான். अरे जो गलत काम इसने नहीं किया लेकिन उसकी वजह से जेल में है. அங்க இருக்கிற காலத்தில் वहां पर रहते समय இந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறவன், इस मिस्र देश के राजा फिरौन के लिए जो प्याला है, जो उसे दाखरस पिलाता है. Praise the Lord. Praise the Lord. இன்னொருவனும் இருக்கிறான், சுயம் பாய்களின் தலைவன். और एक भी है जो भोजन का प्रदान है. ஏமன் ரெண்டு பேரும் சொப்பனம் அவன் ரெண்டு பேரும் ஏதோ தவறு பண்றாங்க. दोनों जन कुछ तो गलती करते, அவர்களும் யோசேப்பு இருந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள். और वे दोनों जहां पर यूसुफ है उसी जेल खाने में भेज दिए गए. அல்லேலூயா. हालेलुया. சிறைச்சாலையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் சொப்பனம் பார்க்கான். जेल में रहते समय दोनों स्वप्न देखे. ஆமென். आमीन. ரெண்டு பேரும் காலையில கதிகலங்கி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். दोनों सवेरे बोर को घबरा कर बैठे हैं, பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். डर कर बैठे हैं. ஐயோ, ரெண்டு பேரும் சொப்பனம் பார்த்தவன். हाय दोनों स्वप्न देखे. யோசேப்பு கேக்குறான், என்னப்பா? यूसुफ पूछ रहे क्या हुआ? அவன் சொல்றாங்க, சொப்பனம் பார்த்தோம். उन्होंने कहा हमने स्वप्न देखा. பைபிள் சொல்லுது, யோசேப்பு ரெண்டு பேருடைய சொப்பனத்துக்கும் அர்த்தத்தை சொன்னான். बाइबल कहता है यूसुफ उन दोनों के स्वप्न का मतलब बताया. அவன் சொன்னபடியே அடுத்த நாள் நடக்குது. उसने जैसे कहा वैसे अगले दिन हुआ. பானபாத்திரக்காரன் மறுபடியும் பதவியில் உயர்த்தப்பட்டான். जो प्याला था, जो दाखरस पिलाता तो वापस पद में आया. சுயம்பாய்களின் தலைவன் இவன் தூக்கிலே கொல்லப்பட்டான். लेकिन जो भोजन का प्रधान था उसे फांसी में लटकाया गया. யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினான். यूसुफ एक बात कहकर भेजा. நாளைக்கு உன்னை பார்வன் கூப்பிட்டு உன்னை மறுபடியும் அந்த ஸ்தானத்துல வைப்பான். कल के दिन फिरौन तुझे बुलाकर वापस तेरे स्थान पे उठा के रखेगा. நான் ஜெயில இருக்கேன், मैं जेल में हूँ, என்ன மறந்துடாத. मुझे मत भूल. நான் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு வரல, मैं गलत काम करके जेल नहीं தப்பு आया. பண்ணாம தான் ஜெயில போட்டிருக்காங்க. अरे बिना गलती के मुझे जेल में पकड़ के डाले. என்ன மறந்துடாத. मुझे मत भूल. பார்வன்ட்ட ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணு, अरे फिरौन के पास जाके कुछ तो मेरे लिए रेकमेंड कर. கொஞ்சம் வெளியே வந்துடட்டும். थोड़ा मैं बाहर आ जाता हूँ. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அவன் மறந்து போயிட்டான். वो भूल गया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, இந்த வருஷத்துல நீங்க எந்த மனுஷன்ட்டையும் உதவி தேடி போகாதீங்க, உதவி பரலோகத்திலிருந்து வரும். आप इस साल किसी भी मनुष्य के पास मदद ढूंढ कर मत जाइए. आपके लिए मदद स्वर्ग से आएगा. Hallelujah. हालेलुया. ஆமென். आमीन. போன வருஷத்துல நிறைய மதத்தை தேடி போனோம். पिछले साल बहुत मदद करने वालों को ढूंढ कर गए. மதத்தை தேடி போனவங்களுக்கு எல்லாம் மதம் பிடிச்சு போச்சு. जिनको भी मदद के लिए गए, मदद मिल गया उनको. மதத் नहीं मिला है, மதம். மதம்னா என்னது? யானைக்கு மதம் பிடிக்கும் பாருப்பா, அது. ओ पागल ही हुए, ऐसे रख लो भी. Praise the Lord.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நம்ம சாமான் உதவியை தேடி போனா அவங்களுக்கு டிமாண்ட் ஏறிடும். हम मदद पूछ के जाएंगे तो उनका डिमांड बढ़ जाता है. ஆனா लेकिन அதை எதிர்பார்க்காம கர்த்தர் சமூகத்துல இருந்தா उससे उम्मीद के बिना परमेश्वर के सम्मुख रहेंगे तो அடுத்த சொப்பனம் பார்வோன் பார்க்கறான். अगला स्वप्न फिरौन देखता है. ஆமென். आमीन. இவன் சொல்லிவிட்டான், इसने तो कह के भेजा था, நாளைக்கு மறுபடி பார்வோனுக்கு நீ பானபாத்திரம் கொடுப்ப, ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு கொடுத்துருவப்பா. अरे कल के दिन तो वापिस से फिरौन को पिलाएगा, जूस सब दाखरस सब पिलाएगा. உன் கையில தான் வாங்கி குடிப்பான். तेरे हाथ से वो लेके पिएगा. அவன் குடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா, वो लेके पीते समय एक बात तो कह दे. இப்படி ஒருத்தன் இருக்கான், ऐसा एक व्यक्ति है தப்பு பண்ணாம ஜெயில இருக்கான். बिना गलती के जेल में. பார்வோனே கொஞ்சம் நீங்க வெளியே கொண்டு வந்துருங்க. फिरौन उसे थोड़ा बाहर लेकर आइए. Praise the Lord. Praise the Lord. ஆனா அவன் மறந்துட்டான். लेकिन वो भूल गया. அவன் மறந்துட்டான். वो भूल गया. அல்லேலூயா. हालेलुया. நம்ம நிறைய பேர்ட்ட உதவி கேட்டு போனோம். हम बहुत से मदद पूछ कर गए. ஆனாங்க. हाँ करके गए. ஆனா பிறகு மறந்துட்டாங்க. लेकिन फिर वो भूल गए. பிறகு फिर वो அடுத்த தடவை கேட்கும்போது அப்படியா ஆமா இல்ல அப்படின்னாங்க. अगली बार पूछे तो हाँ ऐसा क्या. ஆனா ஆண்டவர் என்ன செய்றார் பாரு, लेकिन परमेश्वर क्या करते, இவன் மறந்தா इसने भूला तो இவனுடைய தலைவனை கர்த்தர் சந்திக்கிறார். इसके प्रधान से परमेश्वर मुलाकात करते. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை சந்திக்கிறார். मिस्र देश के राजा फिरौन से मुलाकात करते. அல்லேலூயா. हालेलुया. அவன் ஒரு சொப்பனம் பார்க்கறான். वो एक स्वप्न देखता है. அல்லேலூயா. हालेलुया. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. அவன் ஒரு சொப்பனம் பார்த்து கலங்கிட்டு இருக்கிறான். वो एक स्वप्न देख के घबरा रहा है. அவன் என்ன சொப்பனம் பார்த்தான்னு 40 ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் இருக்கிறது. उसने क्या स्वप्न देखा, वो उत्पत्ति के 40वें अध्याय में है. ஏமன் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். वो नदी के किनारे खड़ा था. அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் ஏறி வருகிறது. बहुत ही सुंदर और जो तंदुरुस्त जो 7 बैल आते हैं. அது புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. वो जो है घास को चरते हैं. அதற்கு பிறகு அவலட்சமான லட்சணமான கேவலமான வேற 7 பசுகள் நதியிலிருந்து வருகிறது. उसके बाद ऐसे कुछ गाय आते जो बहुत ही दुर्बल है और जो बहुत ही सूखे गिनोने वो आते हैं. அந்த அவலட்சணமான பசுக்கள் वे जो बहुत ही दुर्बल और जो सुंदर नहीं है वो गाय நல்ல பசுக்களை முழுங்கி போடுகிறது. जो अच्छे गाय है उन्हें निगल जाते, பட்சித்து போடுகிறது. उनको खा जाते. இப்படி பார்வோன் விழித்து சொப்பனம் கண்டு விழித்துக் கொண்டான். ऐसा फिरौन स्वप्न देख के जाग उठा. மறுபடியும் இரண்டாவது விஷயம் மறுபடியும் தூங்குறான். फिर से दूसरी बार वो सोता है. அடுத்த ஒரு சொப்பனம் அவனுக்கு வருது. अगला एक स्वप्न उसके लिए आया. பைபிள் சொல்லுது நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஓங்கி வளர்கிறது. अच्छे से कुशलता के साथ बाले अच्छे से उग कर आते हैं. பின்பு சாவியான அதாவது தீந்து போன கருகி போன ஏவன் ஸ்தோத்திரம் கதிர்கள் வருகிறது. उसके बाद ऐसे एकदम दुर्बल और जो सूख गए थे वैसे बाले आते हैं. இந்த கருகி போனவைகள் செழுமையானவைகளை என்ன செய்துன்னு சொன்னா பைபிள் சொல்லுது ஏமன் ஸ்தோத்திரம் அதை அழித்து போடுகிறது. और ऐसे जो काले हो चुके थे जो मुरझा गई थी वो जो कुशल बाले थे उन्हें खा गई. அவன் அதை விழுங்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. उन्हें खा गई, निगल गई कर. இப்படி பார்வோன் சொப்பனம் கண்டு விழித்துக் கொண்டான். ऐसा फिरौन स्वप्न देख के जाग गया. காலையிலே பார்வோன் எழும்பி கலங்கிக் கொண்டிருந்து सवेरे फिरौन उठकर घबरा कर சகல எகிப்து தேசத்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் கூப்பிடுகிறான். 8வது வசனம். मिस्र देश के सारे जादू मंत्र करने वाले को बुलाता है. அவர்களுக்கு அவன் சொப்பனத்தை சொன்னான். उनको वो स्वप्न बताता है. ஒருவனும் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. कोई भी उनको जवाब नहीं दे सका. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பைபிள் சொல்லுது बाइबल कहता है 9வது வசனத்துல 9वें वचन में அப்பொழுது பானபாத்திர தலைவன்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவில் வருகிறது என்று சொல்கிறார். तब पिलाने हारों के प्रधान फिरौन से बोल उठा मेरा अपराध आज मुझे स्मरण आया. நானும் சியம்பாய்களின் தலைவனும் ஜெயிலில் இருக்கும்போது मैं और जब भोजन के पकान हारे के प्रधान जब जेल में थे நாங்கள் हम लोग ரெண்டு பேரும் ஒரே சொப்பனத்தை கண்டோம். हम दोनों एक ही स्वप्न देखे. ஏமன் ரெண்டுக்கும் பதிலை யோசேப்பு என்று சொல்லக்கூடியவன் சொன்னான். दोनों के जवाब को यूसुफ नामक व्यक्ति ने कहा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஏமன் நான் கண்ட சொப்பனத்தின்படி எனக்கு நிறைவேறிற்று, அவன் கண்ட
கண்ட சொப்பனத்தின்படி அவனுக்கு நிறைவேறிற்று. मैंने जो स्वप्न देखा उसके अनुसार मेरे लिए पूरा हुआ और उसने जो स्वप्न देखा उसके अनुसार उसके लिए पूरा हुआ. பார்வோன் சொல்கிறார், फिरौन कहता है அவனை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வாருங்க. उसे जेल खाने से बाहर लेकर आओ. அல்லேலூயா. हालेलुया. அவன் நல்ல ஷேவ் பண்ணப்பட்டு, उसका अच्छे से दाढ़ी किया गया, நல்ல வஸ்திரம் தரிக்கப்பட்டு अच्छा कपड़ा पहनाया गया, பார்வோனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். फिरौन के पास लेकर आते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அவன் அர்த்தங்களை சொல்ல ஆரம்பித்தார். वो परमेश्वर के नाम से फिरौन के स्वप्न का मतलब बताया. அவன் சொன்னான், उसने कहा கர்த்தர் வரப்போகிற காரியங்களை உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर होने वाले आने वाले कार्य को तुम्हें प्रकट किए. ரெண்டு சொப்பனத்தின் அர்த்தமும் ஒன்றுதான். दोनों स्वप्न का मतलब एक ही है. 7 செழுமையான பசுக்கள், 7 செழுமையான கதிர்கள், 7 मोटे कुशल गाय और 7 मोटे कुशल बाले जो है, இவைகள் ரெண்டும் 7 வருஷத்தை குறிக்கிறது. ये दोनों 7 वर्ष को बताते हैं. ஏமன் 7 வருஷம் தேசத்தில் பெரிய செழிப்பு உண்டாக போகிறது. 7 साल देश में बड़ी कुशलता होगी. அல்லேலூயா. हालेलुया. அடுத்த பசுக்கள் கேவலமான பசுக்கள், अगले जो बहुत ही बेडोल और कुडोल है, ஏமன் காய்ந்து போனதான ஏமன் கதிர்கள், और जो सूख गए मुरझाए बाले है, அடுத்த 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் இருக்கிறது. और अगला 7 साल भयंकर अकाल है. 7 வருடத்தின் ஆரம்ப 7 வருடத்தில் இருந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு जो शुरुआत के 7 साल का जो परिपूर्णता वो सब भूला जाकर தேசம் பஞ்சத்துக்குள் போக போகிறது. देश एक अकाल में जाएगा. ஆமென். आमीन. யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றாரு, यूसुफ एक बात कहते, ஆகவே इसीलिए இந்த பஞ்சத்துக்கு தப்புறதுக்கு इस अकाल से बचने के लिए நல்ல ஞானமுள்ள ஒருவனை தலைவனாக ஏற்படுத்த வேண்டாம். अच्छे ज्ञान बुद्धि वाले प्रधान को नियुक्त करो. ஹalleluya. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. பார்வோன் அவனை பார்த்து சொல்கிறார், फिरौन उसको देखकर कहता है, உன்ன மாதிரி ஞானமுள்ளவன், तेरे जैसा ज्ञानी, praise the Lord, praise the Lord, தேவ ஆவியை பெற்றவன் परमेश्वर की आत्मा को पाया हुआ வேற ஒருத்தனை இல்லப்பா. और कोई नहीं है. அதனால इसीलिए கர்த்தர் இந்த காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தினபடியினாலே परमेश्वर कार्य को तुझसे प्रकट किए इस वजह से ஏமன் நீயே அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பா என்று சொல்கிறார். तू ही राजमहल का अधिकार रहेगा करके कहता உன் है. வாக்கின்படியே என் ஜனங்கள் நடப்பார்கள். तेरे कहने से ही मेरे लोग चलेंगे. சிங்காசனத்துல மட்டும் நான் பெரியவனா இருப்பேன். सिर्फ सिंहासन में ही मैं बड़ा रहूंगा. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. பார்வோன் சொல்றாரு, फिरौन कहते हैं சேர்ல மட்டும் நான் இருப்பேன். सिर्फ चेयर कुर्सी पे मैं रहूंगा. ஆமென். आमीन. மீதி எல்லா அதிகாரமும் बाकी पूरा अधिकार யோசேப்பே உனக்கு தான். यूसुफ तेरे कोई. யோசேப்பே உனக்கு தான். यूसुफ तेरे कोई. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஏமன் உதவியை தேடி போனவர்கள் கைவிட்டார்கள். मदद के लिए जो ढूंढ कर गया था वो व्यक्तियों ने हाथ छोड़ दिया. தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. परमेश्वर यूसुफ को नहीं भूले. அல்லேலூயா. हालेलुया. ஒருவேளை பானபாத்திரக்காரன் हो सकता है वो पकान वो जो पिलाने वाला है அவன் அவன் பார்வோன்ட்டு சொல்லி வெளியே கொண்டு வந்திருந்தா फिरौन से कहकर वो बाहर आ गया होता तो மறுபடியும் யோசேப்பு அடிமையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். फिर से यूसुफ को गुलाम बनकर ही रहना पड़ता. காரணம் அவன் எகிப்தியன் அல்ல, எபிரேயன், அடிமையாய் வாங்கப்பட்டவன். कारण वो जो है मिस्त्री नहीं है, वो जो एक गुलाम के रूप में खरीदा गया. கர்த்தர் விடுதலையாக்க தீர்மானம் பண்ணின போது जब परमेश्वर से छुड़ाने का फैसला किए அவன் அடிமையாகவில்லை, वो गुलाम नहीं हुआ. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து எகிப்து தேசத்தை முழுவதும் ஆளுகை செய்ய அதிகாரியாக கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். राजा के अगले स्थान में रह के पूरे मिस्र देश पर अधिकार करने जैसे ऊंचा किया गया. இன்னைக்கு பகல் நேரத்தில் दोपहर के समय உலகம் உன்னை மறக்கலாம், दुनिया तुझे भूल सकती है. நீ நாடி போகிறவர்கள் உன்னை கைவிடலாம். तू जिसके पीछे जाता है वो तेरा हाथ छोड़ेंगे. கர்த்தரை மட்டும் தஞ்சமாய் நீ பிடித்துக் கொள்வாயானா परमेश्वर को सिर्फ शरण करके पकड़े रहेगा நீ तो தேடின உதவி அல்ல, तूने जो मदद ढूंढा वो नहीं. அதற்கு அப்பாற்பட்ட காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். उसके अपरंपार कार्य परमेश्वर करेंगे करके तुझसे भविष्यवाणी कह रहे. மனுஷன் செய்ய நினைக்கிறது சிறிதா இருக்கும், मनुष्य जो करने के लिए सोचता है वो
वो छोटा நீ है। ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் तू आराधना करने वाला प्रभु परमेश्वर உனக்கு இந்த வருஷத்தில் செய்ய போகிற காரியங்கள் மிகவும் பெரியவைகளாய் இருக்கும், மிகவும் பெரியவைகளாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சபையே உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर इस साल करने वाला कार्य जो तेरे लिए वो बहुत ही बड़ा रहेगा, बहुत ही बड़ा रहेगा करके कलीसिया परमेश्वर तुझसे भविष्यवाणी कह रहे हैं। ஆமென். आमीन। கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை परमेश्वर जो कार्य करने के लिए सोचे गए எந்த மனிதனாலும் தடை செய்யப்பட முடிவதில்லை. कोई भी मनुष्य उसे रोक नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। யோசேப்பை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தை यूसुफ के विषय में परमेश्वर ने जो योजना रखी थी சகோதரர்கள் அழிக்க முடியவில்லை. भाई उसे मिटा नहीं सके, போத்திபாரின் குடும்பம் அழிக்க முடியவில்லை. पोतीफार का परिवार उसे नाश नहीं कर सका, சிறைச்சாலை கதவுகள் அடைத்து வைக்க முடியவில்லை. अरे जेल खाने का दरवाजा उसे बंद नहीं कर सका। கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் மட்டுமே யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று என்று சொன்னால் கர்த்தரை தேடும் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாழ்க்கை குறித்து செய்ய நினைக்கிற காரியங்கள் இந்த வருஷத்தில் தடை இல்லாமல் நிறைவேறும் என்பதை தீர்க்க தரிசனமாய் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर का कार्य ही यूसुफ के जीवन में पूरा हुआ है, तो परमेश्वर के बच्चे ये साल परमेश्वर तेरे जीवन में जो करने के लिए ठाने वो निश्चय पूरा होगा। பரலோகத்தின் வாசல் உனக்காய் திறக்கப்படுமானால் स्वर्ग का द्वार तेरे लिए खुलेगा तो பூமியின் மனிதனால் எவராலும் அதை அடைக்க முடிவதில்லை. पृथ्वी का कोई भी मनुष्य उसे बंद नहीं कर सकता। கர்த்தர் திறக்கிறதை परमेश्वर जिसे खोलते हैं மனிதன் அடைக்க முடிவதில்லை என்று என் வேதம் தெளிவாய் சொல்கிறது. मनुष्य उसे बंद नहीं कर सकता करके मेरा पवित्र शास्त्र साफ कहता है। ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார். एक ही फैसला लेने के लिए पवित्र आत्मा कलीसिया से कह रहे உன் எந்த பிரச்சனைக்கா, तेरे किसी भी परेशानी के लिए, எந்த காரியத்துக்கா किसी भी कार्य के लिए மனுஷன்ட்ட நிக்கவே செய்யாத. मनुष्य के सामने मत रुक, உன் முழங்கால்களை மடக்கு. तेरे घुटने को मोड़, உன் முழங்கால்களை மடக்கி பார். तेरे घुटने को मोड़ के देख। பரலோகம் உனக்காய் திறக்கப்படுகிறதை நீ காண்பாய். स्वर्ग रात तेरे लिए खुल रहा है, उसे तू देखेगा। Praise the Lord. Praise the Lord। உலகம் கதவுகளை அடைக்கும், दुनिया दरवाजा बंद என் करेगी, தேவனாகிய கர்த்தர் உனக்காக கதவுகளை திறப்பார். मेरा प्रभु परमेश्वर तेरे लिए द्वार को खोलेंगे। கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றதை நான் கேட்கிறேன். हाँ, परमेश्वर भविष्यवाणी के रूप से कह रहे उसे मैं सुन रहा हूँ। உலகம் உன் வளர்ச்சியை தடை செய்ய, दुनिया तेरी प्रगति को रोकेगी, உலகம் உன் ப்ரமோஷனை தடை பண்ண, दुनिया तेरे प्रमोशन उन्नति को रोकेगी। கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कह रहे நான் என் பிள்ளைகளுக்காக मैं मेरे बच्चों के लिए இவன் வளர்ச்சிகளை கொடுப்பேன், प्रगति दूंगा, ப்ரமோஷனை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. प्रमोशन को मैं दूंगा करके कहते இவன் हैं। உன் ப்ரமோஷனை தடை செய்கிறவனை நீ தேடினாலும் கண்டுபிடிப்பதில்லை. तेरे प्रमोशन को रोकने वाले व्यक्ति को तो ढूंढेगा तो भी नहीं पाएगा। கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், परमेश्वर साफ कह रहे என் பிள்ளைகளை मेरे बच्चों को சிங்காசனத்தில் உயர்த்துகிறது போல सिंहासन में ऊंचा करने के जैसे மேன்மையான ஸ்தானங்களிலே ऊंचे स्थान में இந்த வருடத்தில் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ये साल में ऊंचा करूंगा करके कह रहे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சில சிங்காசனங்கள் உனக்கு உண்டாகும். कुछ सिंहासन तेरे लिए होंगे। ஆமென். आमीन। ஒரு தரிசனத்தோடு நான் உனக்கு சொல்கிறேன், एक दर्शन के साथ में तुझसे कह रहा हूँ, சிலருக்கு சில சிங்காசனங்கள் கிடைக்கும். कुछ के लिए कुछ सिंहासन मिलेंगे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। தகுதிக்கு அப்பாற்பட்ட வேலை, अरे तेरी योग्यता के अपार नौकरी, உன் தகுதிக்கு அப்பாற்பட்டதான ப்ரமோஷன், तेरी योग्यता के अपार प्रमोशन। கர்த்தர் உனக்கு யோசேப்பின் ஞானத்தை தருவார். परमेश्वर तुझे यूसुफ का ज्ञान देंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। யோசேப்பின் ஞானத்தை தந்து यूसुफ का ज्ञान देकर உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார். तेरे को ऊंचा करूंगा करके परमेश्वर फिर से कह रहे। ஆமென். आमीन। மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறது சொல்றேன், फिर से परमेश्वर कह रहे उसे कह रहा हूँ, சிலருக்கு ஆச்சரியமான சிங்காசனங்கள், कुछ के लिए आश्चर्य सिंहासन, ப்ரமோஷன், प्रमोशन। பதவியில உயர்வை கர்த்தர் உனக்கு தரப்போறார். अरे पद में ऊंचाई परमेश्वर देंगे, வாழ்க்கையில மேன்மையை கர்த்தர் உனக்கு தரப்போறார். जीवन में बड़प्पन परमेश्वर देंगे। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தையை விட்டு முன்னால என்னால போகவே முடியல. इस बात को कहकर आगे मैं जा नहीं पा रहा हूँ। கர்த்தர் செய்ய போகிறதை உன் கண்கள் காண போகிறது. परमेश्वर जो करेंगे उसे तेरा आँख देखेगा। தகுதிக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். योग्यता के अपार स्थिति में परमेश्वर तुझे ऊंचा करेंगे। வார்த்தையை நீ எழுதி வச்சுக்க. इन वचन इन बातों को तो लिख के रख। ஆமென். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளால கர்த்தர் செய்வார்.
ये साल खत्म होने से पहले परमेश्वर इसे करेंगे 4 மாதத்திற்குள்ளால சிலருக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார் 4 महीने के अंदर परमेश्वर कुछ के लिए वैसा कार्य करेंगे ஹalleluya हालेलुया சிங்காசனங்கள் सिंहासन சிங்காசனங்கள் सिंहासन சிங்காசனங்கள் सिंहासन நீ இருக்கிற இடத்திலிருந்து மேலே போவே तू जिस जगह पर है उस जगह से ऊपर जाएगा praise the lord praise the lord hallelujah हालेलुया அந்த மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்களில் தருவார் उस बदलाव को परमेश्वर इन दिनों में देंगे praise the lord praise the lord நீ ஜெபம் பண்ணிட்டே இரு तू प्रार्थना करते रहे தடை செய்கிறவர்கள் இல்லாமல் போவார்கள் रोकने वाले रहेंगे ही नहीं சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறப்பார் जेल खाने के दरवाजे को परमेश्वर खोलेंगे அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உனக்காக திறப்பார் जो बंद के दरवाजे उसे परमेश्वर तेरे लिए खोलेंगे தலை குனிந்து அழுத இடத்தில் सिर झुकाकर रोए हुए स्थान என்னால் पर முடியாது என்று சொன்ன இடத்தில் मुझसे नहीं होगा करके कहे जगह पर யோசேப்பின் ஞானத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் यूसुफ के ज्ञान को मेरे बच्चों को मैं दूंगा करके परमेश्वर कह रहे பிள்ளைகளை இன்னைக்கு இந்த வருஷத்துல ஆச்சரியமா நடத்துவேன் கர்த்தர் சொல்றார் मेरे बच्चों को इस साल आश्चर्य से चलाऊंगा करके परमेश्वर कह रहे ஞானத்தில் சிறந்தவர்களாய் ज्ञान में सिद्ध தேவ கிருபையில் பலப்பட்டவர்களாய் परमेश्वर के अनुग्रह में बलवंत தேவனுடைய होकर ஆவியிலே நடத்தப்படக்கூடிய परमेश्वर की आत्मा में चलाए जाने என் वाले ஜனமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் मेरे लोग रहेंगे करके परमेश्वर कह रहे ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया பயப்படாத डर मत பயப்படாத डर मत இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் ये साल परमेश्वर तेरे साथ रहेंगे கர்த்தர் கூட இருப்பாருங்க परमेश्वर साथ रहेंगे கர்த்தர் கூட இருப்பார் परमेश्वर साथ रहेंगे எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாத किसी भी परिस्थिति को देख के डर मत உனக்கு எதிரே சகோதரர்கள் எழும்பி வரலாம் तेरे विरुद्ध भाई उठकर आएंगे உனக்கு எதிரே பெரிய குழி இருக்கலாம் तेरे विरुद्ध एक बड़ा गड्ढा होगा உனக்கு எதிரே பார்வோனின் சக்திகள் எழும்பி வரலாம் तेरे विरुद्ध फिरौन की शक्तियां उठकर உனக்கு आएगी எதிரே சிறைச்சாலையின் அனுபவங்கள் உண்டாகலாம் तेरे विरुद्ध जेल खाने का अनुभव होगा இனி என்னால முன்னேற முடியாது अभी मैं आगे बढ़ नहीं सकता இனி என்னால முன்னேற முடியாது अभी मैं आगे बढ़ नहीं सकता என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி मैं आगे जी नहीं सकता சில முடிவுகளை கூட நீ எடுப்பதற்கு தீர்மானம் பண்ணக்கூடிய நாட்கள் உனக்கு முன்னால வரலாம் कुछ फैसला लेने जैसा दिन तेरे जीवन में आगे आ सकता है இவைகளெல்லாம் ये सब கர்த்தர் சொல்கிறார் परमेश्वर कह रहे உன்னை சிங்காசனத்துக்கு நேராய் கொண்டு போவதற்கான வழிகள் என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார் तुझे सिंहासन की ओर ले जाने वाले रास्ते करके परमेश्वर कह रहे கையை தட்டி அவருடைய நாமத்தை ताली बजाकर उनके नाम की praise the lord praise the lord hallelujah हालेलुया hallelujah हालेलुया ஒருத்தரை பார்த்து பயப்படாத किसी को देख के मत डर கர்த்தர் கூட இருக்கிறார் परमेश्वर साथ है கர்த்தர் கூட இருக்கிறார் परमेश्वर साथ है hallelujah हालेलुया hallelujah हालेलुया வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவர் கூட இருக்கிறார் जीवन को ऊंचा करने वाला साथ है praise the lord praise the lord அவரோட சேர்ந்து மட்டும் பிரயாணம் பண்ணிக்க उनके साथ मिलके तू यात्रा कर amen आमीन யோசேப்பு यूसुफ ஏமன் சிங்காசனத்துல உட்கார்றான் सिंहासन के ऊपर बैठा है பார்வன் சொல்றான் फिरौन कहता है நான் குர்சியில மட்டும் செமன் சேர்ல மட்டும் நான் உட்காருவேன் मैं कुर्सी चेयर में सिर्फ मैं बैठूंगा தேசத்தின் ஜனங்கள் देश के लोग கைய கால அசைக்கணும்னா உன் அனுமதியோட தான் அசைக்கணும் हाथ पैर को हिलाना है तो तेरे इजाजत के बिना तेरे इजाजत से हिलाना है அடிமைக்கு வாழ்வு கொடுத்தவர் गुलामी को जिसने जीवन दिया 20 வெள்ளி காசு தான் விலை அவனுக்கு 20 चांदी का सिक्का ही उसका दाम था அவனுக்கு வாழ்வு கொடுத்தவர் उसको जीवन दिए இந்த வருஷத்துல உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் ये साल तेरे को अच्छा जीवन देंगे இல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए இந்த வருஷத்துல உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் ये साल तेरे को अच्छा जीवन देंगे இந்த வருஷத்துல உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் ये साल तेरे को अच्छा जीवन देंगे வருஷத்துல கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் ये साल तेरे को अच्छा जीवन देंगे வருஷத்துல கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் ये साल परमेश्वर तेरे को अच्छा जीवन देंगे நீ அடிமை மாதிரி வேலை செய்யலாம் तू गुलाम के जैसा काम कर रहा है அடிமை மாதிரி வேலை செய்யலாம் तू गुलाम के जैसा काम किया சிலரை பார்த்து ஆண்டவர் சொன்னா நீ அடிமை மாதிரி வேலை செய்யலாம் कुछ को देख के परमेश्वर कह रहे तू गुलाम जैसा काम किया அந்த இடத்துல கூட उस जगह पर भी ஏமன் ஜனங்கள் நடுவில் लोगों के बीच में கண்களில் தயவு கிடைக்க செய்கிற தேவனாய் இருப்பேன் आंखों में दया करने कराने वाला परमेश्वर रहूंगा आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया யோசேப்பு கர்த்தர் உயர்த்தினார் यूसुफ को परमेश्वर ऊंचा उठाए இப்ப யோசேப்பு கண்ட சொப்பனத்தின்படியே தேசத்தில் பஞ்சம் अब यूसुफ ने जैसे स्वप्न देखा था वैसे ही देश में अकाल 7 வருஷம் பயங்கர செழிப்பு 7 साल भयंकर कुशलता யோசேப்பு என்ன பண்றான்
यूसुफ क्या करता है? களஞ்சியங்களை கட்டுறான். भंडारों को बांधता है. 7 வருஷத்துல எவ்வளவு தானியம் சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சிட்டான். 7 साल जितने अनाज को इकट्ठा कर सकता उतना इकट्ठा करके रख लिया. அடுத்து பஞ்சகாலம் ஏற்படுகிறது. अगला अकाल का समय आता है. பஞ்சகாலம் உண்டாகிறது. अकाल का दिन आया. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है பஞ்சகாலம் வந்த உடனே अकाल का समय आते ही ஜனங்கள் பார்வோன் இடத்துல போறாங்க. लोग फिरौन के पास जाते हैं. பார்வோன் சொன்னா, फिरौन कहता है என்கிட்ட வராதீங்க, मेरे पास मत आओ, என் கையில ஒண்ணும் இல்ல, मेरे हाथ में कुछ नहीं, எல்லாமே யோசேப்புடைய கையில இருக்கு. सब कुछ यूसुफ के हाथ में है. எல்லாமே सब कुछ யோசேப்புடைய கையில இருக்கு. यूसुफ के हाथ में है. யோசேப்பிடத்துல ஜனங்கள் போறாங்க. यूसुफ के पास लोग जाते हैं. அவன் அவர்களிடத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி விட்டு தானியம் கொடுக்கிறான். वो उनसे कुछ चीजों को लेकर उन्हें अनाज देता है. Praise the Lord. Praise the Lord. யோசேப்பின் சகோதரர்களும் தகப்பனும் தாயும் எல்லாரும் கானான் தேசத்துல இருக்காங்க. यूसुफ के भाई पिता माता सब कनान देश में. கானான் தேசத்திலேயும் பஞ்சம் வந்துச்சு. कनान देश में भी अकाल पड़ा. அந்த தேசம் वो देश பாலும் தேனும் ஓடுகிற தேசம், दूध और मधु बहने वाला देश, செழிப்பான தேசம். कुशल देश, அங்கேயும் பஞ்சம் வந்துச்சு. वहां पर भी अकाल आया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அங்கே கேள்விப்படுகிறார்கள், वहां पर इसके बारे में सुनते हैं. எகிப்து தேசத்தில் ஆகாரம் இருக்கிறது. मिस्र देश में भोजन है. ஏமன் சகோதரர்கள் எகிப்து தேசத்துக்கு ஆகாரம் கொள்ளும்படி வருகிறார்கள். भाई लोग मिस्र देश में भोजन लेने के लिए आते. Praise the Lord. प्रेज द लॉर्ड. யோசேப்பை குழியில் தூக்கி போட்டவர்கள், यूसुफ को जिन्होंने गड्ढे में उठाकर फेंका, யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றவர்கள், यूसुफ को 20 चांदी के सिक्के के लिए जिसने बेचा, யோசேப்பை தகப்பனிடத்தில் சொன்னார்கள், यूसुफ के पिता से कहे ஹா யோசேப்பை ஏதோ ஒரு துஷ்டமிருகம் கொன்னு போட்டது. हाँ यूसुफ को कोई तो दुष्ट प्राणी ने मार डाला. Praise the Lord. प्रेज द लॉर्ड. அப்படிப்பட்டவர்கள் ऐसे लोग எகிப்து தேசத்துக்கு தானியம் கொள்ளும்படி வருகிறார்கள். मिस्र देश में अनाज खरीदने आते. ஆமென். आमीन. எகிப்து தேசத்துல யார்தான் தானியம் கொடுக்கறா? मिस्र देश में अनाज कौन दे रहा है? யோசேப். यूसुफ. ஆமென். आमीन. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. யோசேப் தலைவனா உட்கார்ந்துட்டு இருக்கான். यूसुफ प्रधान बनकर बैठा है. அங்க வந்த இவன் ஸ்டைல் எல்லாம் மாறி போச்சு. वहां पर आते इसका स्टाइल सब बदल गया. ஏன்னா எகிப்து தேசத்துல இருக்கான்ல, क्योंकि मिस्र देश में ना எகிப்தியனாகவே மாறி விட்டான். वो एक मिस्र नागरिक के समान बदल गया. Praise the Lord. प्रेज द लॉर्ड. அதுலயும் எகிப்தின் பார்வோனின் அரண்மனையில் இருக்கிறவன். ऊपर से वो मिस्र के राजा फिरौन के महल में रहता है. ஆமென். आमीन. தலைமுடியெல்லாம் கட்டிங் வேற மாறிட்டு, अब सिर के बाल की कटिंग से बदल गई. கண்ணு புருவெல்லாம் வலிச்சிட்டான். अभी वो जो ये वो आँख के ऊपर है वो भी निकाल दिया. எகிப்தியர்கள். मिस्त्री. அவன் தாடி எல்லாம் வித்தியாசமா போச்சு, दाढ़ी सब अलग हो गया. Dress எல்லாம் வித்தியாசமா போச்சு. कपड़े सब पहनने के अलग हो गए. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया. ஏமன் யோசேப்பின் சகோதரர்கள் வராங்க. यूसुफ के भाई लोग आते. அவங்க வந்த உடனே யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். वो लोग आते यूसुफ ने उन्हें पता लगा लिया. வந்துட்டான்டா. आ गया. Praise the Lord. प्रेज द लॉर्ड. இவன் கண்டுபிடிக்கல, இவனும் கண்டுபிடிக்கல. भाई लोग ने उसे पता नहीं लगाया. யோசேப்பிட்ட பாதத்துல விழுகிறார்கள். यूसुफ के चरणों में गिरते. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. யோசேப்பு நல்லா தான் கேள்வி கேட்டான். यूसुफ सीधे से ही सवाल किया. ஆமென். आमीन. உங்களுக்கு முதிர் வயதில் ஒரு அப்பா இருக்காரா? तुम्हारे लिए बुढ़ापे में एक पिता है क्या? ஆமென். आमीन. ஆமா. हाँ. ஆமென். आमीन. அப்ப இவனுக்கு நிம்மதி, அப்பா உயிரோட தான் இருக்காரு. तो इसको एक चैन मिला, पिताजी जिंदा ही है. சகோதரன் உண்டா? भाई है क्या? ஒரு சின்ன பையன் உண்டு, அங்க இருக்கான் வீட்ல. एक छोटा लड़का है वो घर पे. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. நான் வேகமா கடந்து போறேன். मैं जल्दी से आगे बढ़ता हूँ. ஏமன் ஒரு முறை தானியம் கொடுத்து அனுப்புறான். एक बार अनाज देके बेचता है. இரண்டாவது முறை தானியம் வாங்க வர்றாங்க. दूसरी बार अनाज लेने आते. சகோதரர்களுக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். और जो भाइयों से यूसुफ अपने आप को प्रकट करता है. நான் தான் मैं ही. நீங்க குழியில தூக்கி போட்ட யோசேப்பு. जिसे तुमने गड्ढे में फेंका वो यूसुफ. நான் தான் मैं ही. ஏமன் ஸ்தோத்திரம், இஸ்மவேலருக்கு நீங்க விட்டு போட்ட யோசேப்பு. इस्माइलियों के हाथ बेच देने वाला यूसुफ. பைபிளை வாசித்து பார்த்தா बाइबल को पढ़कर देखोगे तो அவனுக்கு எல்லாருக்குமே மண்டைக்கு பைத்தியம் வந்துட்டு. उनके सबके दिमाग में पागलपन आ गया. நீங்க அதை எடுத்த வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். उस जगह को आप पढ़ेंगे तो बहुत अच्छा रहेगा. அப்படியே நிக்கான். वैसे खड़े. உண்மைதானா? सच है क्या? பொய்யா? झूठ है क्या? இது என்னது நடக்குது? ये क्या हो रहा है? Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. சொப்பனமா? ये स्वप्न है क्या? கண்ணு திறந்தா இருக்குமா? या आँख खुलाई है क्या हमारा? Praise the Lord. प्रेज द लॉर्ड. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி வைக்கிற ஸ்தானங்கள் வித்தியாசமானவைகள். परमेश्वर के बच्चों को परमेश्वर उठा के रखने का स्थान
अलग है। Praise the Lord. Praise the Lord. தூக்கி போட்டவனே வந்து சரணடைகிறாயா. जिसने उठा के फेंका वही आके शरण में गिर गया। Amen. आमीन। யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். यूसुफ अपने भाइयों को अपने आप को प्रकट करता है। இப்ப சொல்றான், अब कहता है உங்க அப்பா இருக்காரு யாக்கோபு, पिता है ना याकूब, அவரையும் उन्हें भी உங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு तुम्हारे बच्चों सभी को लेकर எகிப்து தேசத்துக்கு வந்துருங்க. मिस्र देश में आ जाओ। அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। யோசேப்பு சொல்றா, यूसुफ कहता है இன்னும் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். और भी 7 साल अकाल रहेंगे। அதனால நீங்க குடும்பமா இங்க ஷிஃப்ட் ஆயிருங்க. इसलिए तुम परिवार के साथ यहाँ पर शिफ्ट हो जाओ। நான் பார்வோனிடத்துல பேசி मैं फिरौन से कहकर செழிப்பான ஒரு இடத்தை நான் வாங்கி தந்துருவேன். कुशल के एक जगह को लेकर दे दूंगा। ஆமென். आमीन। யோசேப்பு यूसुफ தகப்பனை கூப்பிடுறதுக்கு, पिता को बुलाने के लिए, சகோதரருடைய குடும்பத்தை பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு भाइयों के परिवार बच्चों को बुलाने के लिए எகிப்து தேசத்திலிருந்து ரதங்களை அனுப்புகிறார். मिस्र देश से घोड़े के रथों को बेचता है। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। அவர்கள் குடும்பமா இங்கே வருகிறார்கள். वे परिवार के साथ यहाँ पर आते हैं, எகிப்தில் வருகிறார்கள். मिस्र में आते हैं। அவன் பார்வோனிடத்திலே பேசி वो फिरौन से बातें कर இவர்கள் வசிக்கும்படி கோசேன் என்கிற நாட்டை கொடுத்தார். ये लोग रहने के लिए गोशेन नामक देश को दिया। ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு சரியான இடம், भेड़ बकरियों को चराने के लिए सही जगह கோசேன் என்கிற இடத்தை கொடுத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. गोशेन नामक जगह को दिया करके कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப காலங்கள் உருண்டு ஓடுகிறது. अभी जो समय बीत गया, யோசேப்பு மரித்து போய்விட்டான், यूसुफ मर गया, பார்வோன் மரித்து போய்விட்டான். फिरौन भी मर गया, அடுத்த ஒரு சந்ததி வருகிறது. अगला एक पीढ़ी आता है। கிட்டத்தட்ட 400 வருடங்கள் तकरीबन 400 साल ஹேமன் ஸ்தோத்திரம் ஹேமன் தள்ளி போகிறது. जो है आगे बीत जाता है। யோசேப்பு எகிப்துக்கு போன பிறகு 430 வருடங்கள். यूसुफ मिस्र देश में जाने के बाद 430 साल, கிட்டத்தட்ட அவன் அவ்வளவு காலங்கள் ஓடி விடுகிறது. तकरीबन उतने दिन बीत जाते हैं। பைபிள் சொல்லுது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான். बाइबल कहता है एक ऐसा फिरौन आया जो यूसुफ को नहीं जानता था। அவன் என்ன சொன்னான் தெரியுமா? उसने क्या कहा मालूम है क्या? இந்த எபிரேயர்கள், ये इब्रानी लोग, இந்த இஸ்ரவேலர்கள் ये इस्राएली लोग கோசே நாட்டிலிருந்து பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். गोशेन देश में रह के बढ़कर फैल रहे हैं। ஒரு யுத்தம் உண்டாகி एक युद्ध आकर அவங்க நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து துரத்திர கூடாது. वो हमें मिस्र देश से ना भगा दे, ஆகவே அவர்களை ஒடுக்க வேண்டும், इसीलिए उन्हें दबाना है, நெருக்க வேண்டும். उनको जो है बहुत घेरना है। அல்லேலூயா. हालेलुया। எப்படி நெருக்கத்தை கொடுத்தா? कैसे दबाव को दिया? கொடிய வேலைகளை கொடுக்கிறார். कठोर काम को दिया। ஆமென். आमीन। இதுவரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். अभी तक भेड़ बकरियों को चरा रहा है, இப்ப கொத்தனார் வேலை செய்யணும். अभी जो है वो मिस्त्री का काम करना है। என்ன வேலை செய்யணும்? क्या काम करना है? ஆமென். आमीन। ஆபீஸ்ல வேலை செய்துட்டு இருக்கவங்கள பார்த்து 50 கிலோ மூட்டை தூக்குங்க அப்படின்னு சொன்னா ऑफिस में काम करने वाले व्यक्ति को देखकर ये 50 किलो का गोनी उठा करके कहोगे तो ஒரு கோணி தூக்குவீங்க. एक गोनी उठाओगे। ஒரு நாள் முழுசும் தூக்குங்கன்னா पूरा दिन उसे उठाना है तो அடுத்த நாள் अगले दिन। ஆமென். பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் भेड़ बकरी को चराने वाला இந்த பார்வோன் அவங்களை நெருக்குறான். अब फिरौन उन्हें दबा रहा है, செங்கல் அறுக்க வேண்டாம், ईंट काटने हैं, பெரிய பெரிய ஏமன் ஸ்தோத்திரம் குடோன்கள் பண்ணணும், बड़े बड़े भंडार गुडौन बनाने हैं। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। கொடுமையான வேலை. कठोर काम அதோட நிறுத்தலங்க. उसी के साथ नहीं रुका। இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை ये जो जन्म देते हो बेटों को அங்கே கொலை செய்வதற்கு वहीं पर कत्ल करने के लिए சிப்போரால் பூவால் என்று சொல்லக்கூடிய 2 மருத்துவச்சிகளை ஏற்படுத்தினார். सिपोराल और पुआ करके 2 दाइयों को नियुक्त करके रखा। ஆமென். आमीन। ஆண் பிள்ளைனா உடனே கொன்னணும், अगर लड़का है बेटा है तो तुरंत मार डालो, பிறக்கும் போதே கொன்றணும். जन्म होते ही मार डालो। இந்த ஆண் பிள்ளையை உயிரோட வைக்க கூடாது. कोई भी लड़का बेटे को जिंदा नहीं रखना है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। சிப்போரால் பூவால் 2 பேரும் எகிப்தியர்கள், सिपोराल और पुआल जो है दोनों ही मिस्त्री, ஆனா கர்த்தருக்கு பயப்பட்டவர்கள். लेकिन परमेश्वर से डरने वाले। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவங்க வந்து அந்த குழந்தைகளை கொல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. वो आके वो जो है बच्चों को नहीं मारे करके कहा गया है। இப்படி மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ऐसे बहुत ही दबाए गए। நெருக்கப்பட்ட போது दबाए जाते समय அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். वे परमेश्वर को देखकर चिल्लाए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். वो परमेश्वर को देखकर कराए। அவர்கள் தேவனை நோக்கி அழுதார்கள். वे परमेश्वर को देखकर रोए। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அப்பொழுது கர்த்தர் तब परमेश्वर
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். निर्गमन के 30 अध्याय का 7वां वचन, मिस्र देश में मेरे लोगों के कलेश को देखकर, இவர்கள் முறையிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டு, इनके चिल्लाहट की आवाज को परमेश्वर सुनकर, உபத்திரவங்களை பார்த்து, कलेश को देखकर, இவர்கள் கூக்குரலை கேட்டு, इनकी चिल्लाहट को सुनकर, இவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்து, इन्होंने जो वेदना उठाई उसे जानकर, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், उन्हें मिस्री लोग की आग से छुड़ाने के लिए, ஏமன் பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி வந்தார். दूध और मधु बहने वाले कच्चे बड़े देश में लेकर पहुंचाने के लिए उतर कर आए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அதற்காக ஆண்டவர் மோசே என்கிற ஒரு நபரை தெரிந்தெடுக்கிறார். उसके लिए परमेश्वर मूसा नामक एक व्यक्ति को चुनते हैं. ஆமென், आमीन. மோசே பிறக்கிறான், मूसा जन्म होता है, அழகுள்ளவனா இருக்கிறான். बहुत ही खूबसूरत है. அதனால அந்த பிள்ளையை கொலை செய்யறதுக்கு மனம் இல்லாம इसीलिए उस बच्चे को नहीं मारने का मन आया. நாணல் பெட்டியில வச்சு நைல் நதியில விடுறாங்க. उसे एक पेटी, कंसों की पेटी में रख के नील नदी में छोड़ दिए. அங்க காலையில பார்வோனின் மகள் குமாரத்தி குளிக்க வர்றா. वहां पे सवेरे फिरौन की बेटी नहाने के लिए आती है. இந்த பிள்ளையை பார்த்து इस बच्चे को देखकर பரிதாபப்பட்டு வீட்டுல கொண்டு போய் வளர்க்கறா. पछतावा कर कर तरस खाकर उसे घर पे ले जाकर पालती है. ஆமென், आमीन. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. எந்த பார்வோன் சட்டம் இயற்றினானோ, जिस फिरौन ने नियम लागू किया, எபிரேயர்களுடைய ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றினானோ, इब्रानियों का लड़के बेटों का कत्ल करना है करके जो नियम लागू किया, அந்த பார்வோனுடைய மகள் उसी फिरौन की बेटी ஒரு எபிரேய பிள்ளை மோசேயை வளர்க்கிறார். एक इब्रानी बच्चे मूसा को पालती है. அல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन. பார்வோனுடைய அரண்மனையில் फिरौन के राजमहल में வளர்ந்ததான, बड़ा हुआ, வளர்க்கப்பட்டதான पाला गया, அந்த மோசேயைத்தான் वही मूसा को கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு தலைவனாக தெரிந்தெடுக்கிறார். परमेश्वर इस्राएलियों को छुड़ाने के लिए एक प्रधान के रूप में चुन के लिए, கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றின अरे कत्ल करने के लिए नियम लागू किया, அதே அரண்மனையில் उसी राजमहल में இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும் தலைவனை கர்த்தர் உருவாக்குவது தேவ திட்டமானார். इस्राएली लोग को छुड़ाने का एक प्रधान को नियुक्त करने के लिए परमेश्वर मकसद किए. மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றின अरे मार डालना है करके जहाँ पर नियम लागू किया गया, ஏமன் ஸ்தோத்திரம் அரண்மனைக்குள்ளேயே उसी राजमहल के अंदर அதே பார்வோனுடைய மகள் उसी फिरौन की बेटी ஏமன் ஒரு மோசேயை வளர்ப்பது தேவ திட்டமானார். एक मूसा को पालने का परमेश्वर की मकसद है. तो வாழ்க்கையிலேயும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் ரகசியமானவைகளாகத்தான் இருக்கும். तेरे जीवन में भी परमेश्वर ने जो मकसद योजना रखी है वो रहस्य रहेगी. பார்வோனுக்கு தெரியாதுங்க, फिरौन को ये मालूम नहीं रहेगा இவன் தான் இஸ்ரவேலுக்கு தலைவனாய் மாறப்போகிறான், यही इस्राएल देश का प्रधान बनेगा कर இவன் தான் எபிரேயருக்கு தலைவனாய் மாறப்போகிறான். यही इब्रानी लोग का प्रधान बनेगा कर அல்லேலூயா, हालेलुया, இவன் தான் என் தேசத்துக்கு விரோதமா எழும்ப போறான், यही मेरे देश के विरुद्ध उठेगा, இவன் தான் எனக்கு விரோதமா எழும்ப போறான், यही मेरे विरुद्ध उठेगा, இவன் தான் என் சந்ததிக்கு விரோதமா எழும்ப போறான். यही मेरे पीढ़ी के विरुद्ध उठेगा. பார்வோனுக்கு தெரியாது, फिरौन को नहीं मालूम, கர்த்தர் அதை அறிந்திருந்தார். परमेश्वर से जानते थे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நீ இருக்கிற இடத்துல तू जिस जगह पर रहता है, கர்த்தர் உன்னை என்ன செய்ய போறாருன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். परमेश्वर तुझे रखकर क्या करने वाले कर कर उनको मालूम नहीं होगा. ஒரு இடத்துல வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. तुझे एक जगह पर रखने का बड़ी योजना है. என்ன இருக்கு? क्या है? சத்தமா, जोर से, கொஞ்சம் சத்தமா, थोड़ा जोर से बोलिए, கொஞ்சம் சத்தமா, थोड़ा जोर से. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, திட்டம் இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடபடாது. आपको परमेश्वर एक जगह पर रखे तो एक योजना है. ये योजना वहां पर जो है उनको नहीं मालूम. परमेश्वर ने जो सोचा है वो पूरा होगा, वो नहीं रुकेगा. என்ன செய்யாது? क्या नहीं होगा? नहीं रुकेगा, वो नहीं रुकेगा. ஓ वो
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया praise the lord प्रेज द लॉर्ड ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இந்த சபையில ஒன்ன வைக்கிறது கர்த்தருடைய திட்டம் इस कलीसिया के अंदर तुझे रखना परमेश्वर का योजना मकसद है நேத்து காலையில நான் தூக்கம் எழும்பும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார் कल के दिन सवेरे उठते ही परमेश्वर एक वचन कहे நண்டு கொளுத்து போனா வலைக்குள்ள கிடக்காதுன்னாரு नंड கொளுத்து போனா नंड केकड़ा केकड़ा अगर बढ़ गया तो बढ़ गया चर्बी ज्यादा हो जाए चर्बी ज्यादा हो गया तो हमें आमीन அது இந்த ஓட்டைக்குள்ள இருக்காது அங்க பாதுகாப்பா இருக்கிற இடத்துல இருக்காது वो उसके छेद में जहां पर सुरक्षा है वहां नहीं रहेगा வெளியே சுத்திட்டே நடக்கும் बाहर घूमते रहेगा உண்மையை சொல்றேன் நேத்தை காலையில நான் எழும்பும்போதே இந்த வார்த்தை சொன்னாரு कल के दिन सवेरे उठते ही परमेश्वर इस बात को कहे நான் கேட்டேன் என்ன ஆண்டவரே मैंने पूछा परमेश्वर क्या है ये சிலதெல்லாம் அப்படி தான் இருக்கும் சர்ச்சில் कुछ तो ऐसे ही रहेंगे चर्च में கொளுத்து போனா जो बहुत ही चर्बी से मोटे हो जाते हैं तो சர்ச்சில் அடங்காது चर्च में नहीं रुकेंगे கொஞ்சம் சுத்தம் थोड़ा बाहर घूमेंगे ஆமென் आमीन கொளுத்து போன நண்டுக்கு பிறகு கடைசி முடிவு என்ன தெரியுமா जो चर्बी आ गया जो मोटा हो गया ना वो केकड़े का अंतिम क्या होता है मालूम है क्या சட்டியில வறுவல் ஆகும் फिर जो एक कढ़ाई में पकेगा உங்களுக்கு தெரியாது இல்ல आपको नहीं मालूम है ना ஊர்ல இருந்தவங்களுக்கு தெரியும் जो गांव में उनको मालूम है ஆமென் आमीन இந்த வயல் கரை எல்லாம் போறவங்களுக்கு தெரியும் जो ये जो किनारे पे जाते हैं ना उनको मालूम है நண்டை பிடிச்சு இடிச்சு நல்ல சூப் பண்ணி குடிப்பாங்க சளி எல்லாம் போயிடும் केकड़े को पकड़कर अच्छे से तोड़कर उसका सूप बना के पीते जो सर्दी है वो सब निकल जाएगा ஓட்டைக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறது அதான் வளைன்னுவாங்க அதுக்குள்ளால இருக்கிறத பிடிக்க முடியாது जो छेद के अंदर गए वो सुरक्षित है वहां से उसे नहीं पकड़ सकते பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड அது கொளுத்து போனா உள்ள இருக்காதா उसको चर्बी आ गई मोटा हो गया तो अंदर नहीं रहेगा வெளியே வந்துகிட்டே இருக்கும் वो बाहर आते रहेगा வெளியே வந்து அந்த கொக்கு காக்கா எல்லாம் தூக்கிட்டு போயிடும் बाहर आते ही जो भी कौवा है वो उसे उठा के ले जाएगा மனுஷன் தூக்கிட்டு போய் கடாயில போட்டுருவான் मनुष्य भी उठा के ले जाकर कढ़ाई में डाल देगा பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड இருக்கிற கத்தர் வச்ச இடத்துல ஒழுங்கா இருக்கணும் जहां पर परमेश्वर रखे वहां पर ठीक से रहना है இல்லனா வறுவல் தான் नहीं तो फिर पकना है Praise the Lord. प्रेज द लॉर्ड ஆமென் आमीन ஆமென் आमीन நேத்து சொன்னது ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துறார் எனக்கு कल जो परमेश्वर के उसे फिर से याद दिला रहे கத்தர் வச்ச இடத்துல ஒழுங்கா இருந்தா परमेश्वर जहां रखे वहां पर ठीक से रहेंगे तो அந்த இடத்துல கத்தர் செய்ய நினைத்த காரியம் உன் வாழ்க்கையில நிறைவேறும் वहां पर परमेश्वर ने जो कार्य सोचा है वो पूरा होगा பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड அல்லேலூயா हालेलुया அங்க இங்க ஓடிட்டு நடக்க கூடாது यहां वहां दौड़ते मत रहो கத்தர் உன்னை வச்சு வளர்க்கறாருங்க परमेश्वर तुझे रख कर तुझे बड़ा कर रहे மோசேயை பார்வோனின் அரண்மனையில வச்சது மாதிரி फिरौन मूसा को जैसे फिरौन के राजमहल में रखे உன்னை वैसे glory of Shalom ஏஜி சர்ச்சில் வச்சு வளர்க்கறார் तुझे ग्लोरी ऑफ शालोम एजी चर्च में रख के बड़ा कर रहे चर्बी बढ़ना नहीं चाहिए கொழுப்பு ஏறக்கூடாது ஆமென் ஆமென் அல்லேலூயா हालेलुया நல்ல படிச்சு முடிச்ச உடனே अच्छा पढ़ लिखने के बाद நல்ல வளர்ந்த உடனே अच्छा बड़ा होते ही ஆமா हाँ வெளியே சுத்திர கூடாதுன்னு बाहर नहीं घूमना चाहिए கர்த்தர் இந்த இடத்தில் வைத்து உன்னை யூஸ் பண்றதுக்கு உன்னை பயன்படுத்துறதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறத நீயா உடைச்சிட கூடாது परमेश्वर तुझे इसी स्थान पे रख के तुझे इस्तेमाल करके तुझे आशीष करने के लिए जो योजना रखे उसे तू ही मत तोड़ praise the lord प्रेज द लॉर्ड hallelujah हालेलुया பரலோக தேவன் உனக்கு கிருபை தருவாராக स्वर्गीय परमेश्वर तुझे अनुग्रह देंगे மோசே मूसा பார்வோனுடைய அரண்மனையில வளர்றா फिरौन के राजमहल में बड़ा हो रहा है 40 வருஷம் வளர்றா 40 साल बड़ा हुआ ஆமென் आमीन ஒரு நாள் एक दिन ரெண்டு எகிப்தியர்கள் சண்டை போட்டு இருக்காங்க दो मिस्र ஆமென் ஸ்தோத்திரம் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்காங்க दो मिस्त्री आपस में झगड़ रहे ஆமென் ஸ்தோத்திரம் ரெண்டு பேரும் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு எபிரேயன் ஒரு எகிப்தியன் एक इब्रानी और एक मिस्त्री ஆமென் ஸ்தோத்திரம் இவன் என்ன பண்றான் இவனுக்குள் எபிரேய ரத்தம் தானே இருக்கு इसके अंदर इब्रानी खून है ना எகிப்தியனை கொன்னு மணல்ல புதைச்சு போட்டான் जो मिस्त्री व्यक्ति था उसे मारकर उसे जो जमीन में दफना दिया அடுத்த நாள் ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போடுறான் अगले दिन दो इब्रानी लोग झगड़ रहे சொல்ல ரெண்டு பேரும் சகோதரர்கள் யாப்பா சண்டை போடுறியா ये जाकर कह रहे तुम दोनों भाई लोग तुम क्यों आपस में झगड़ रहे हो அவங்க சொன்னாங்க उन्होंने कहा நேத்துக்கு எகிப்தியனை கொன்னது மாதிரி எங்க கொல்ல வந்துட்டியா कल तूने जैसे उस मिस्त्री व्यक्ति को मार डाला था वैसे हमें मार डालने आया क्या காரியம் வெளிப்பட்டதை அறிந்து மோசே ஓடிட்டான் कार्य बाहर पता चल गया करके मूसा वहां से भाग गया எங்க ஓடிட்டான் कहां पर भाग गया எகிப்து தேசத்தை விட்டுட்டே ஓடிட்டான் மீதியான் தேசத்துக்கு मिस्र देश को छोड़कर ही भाग गया मीदियान देश में அரண்மனையில் இருந்தவன் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான் जो राजमहल में था वो 40 साल भेड़ बकरी को चरा रहा है அதான் சொன்னேன் கொழுத்து போனதுனால वही मैंने कहा था जिनको चर्बी आ गई என்னது क्या हुआ
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஆமென். आमीन. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். 40 साल भेड़ बकरी चरा रहा है. அதான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். वहां पर परमेश्वर से मुलाकात की ஒரே பர்வதத்திலே होरेब के पहाड़ पर தேவனுடைய அக்கினியை பார்க்கிறார். परमेश्वर की अग्नि को देखता है. முச்செடியில் அக்கினி எரியுது. कटीली झाड़ में अग्नि जल रही है. பைபிள் சொல்லுது बाइबल कहता है அக்கினி எரியுது. अग्नि जल रहा है. ஆனா முச்செடி அவன் பற்றி எரியவில்லை. लेकिन वो कटीला झाड़ जल के भस्म नहीं हुआ. முச்செடி அழியவில்லை. वो कटीला झाड़ नहीं भस्म हुआ. Praise the Lord. Praise the Lord. இந்த வருஷத்தின் இந்த அக்கினியை தேவனாகிய கர்த்தர் இந்த சபையில் போடுவாராக. ये साल प्रभु परमेश्वर इस अग्नि को कलीसिया में डाले. Hallelujah. Hallelujah. சபைக்குள்ளால வர்றவங்க அத்தனை பேர் இதே அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். कलीसिया के अंदर आने वाले यही अनुभव को पाए करके मैं प्रार्थना कर रहा हूँ. ஆமென். आमीन. அங்க இருந்த அக்கினிக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுகிறார். वहाँ पर अग्नि के अंदर से परमेश्वर बात कर रहे हैं. இந்த வார்த்தையை தான் சொல்றார் 7வது வசனம். इसी बात को कहते 7वां वचन. ஆமென். மோசே मूसा ஏமான் ஸ்தோத்திர எகிப்தில் இருக்க என் ஜனத்தை பார்த்துட்டப்பா. मिस्र देश के मेरे लोगों को मैंने देख लिया. அவங்க உபத்திரவத்தை பார்த்தேன். उनके कलेश को देखा. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன். परिश्रम कराने वालों के द्वारा उनकी चिल्लाहट को सुना. அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். वो जो वेदना पा रहे उससे मैंने जाना है. Praise the Lord. Praise the Lord. அவங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன். उनके दुख के दिनों का एक अंत करने वाला हूँ. அவங்க வேதனையின் நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன். उनके वेदना के दिन का एक अंत करने वाला அவர்கள் हूँ. உபத்திரவத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன். उनके कलेश के दिन का एक अंत करने वाला हूँ. அவங்க அடிமைப்பட்ட நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன். उनके गुलामी के दिन का एक अंत करने वाला हूँ. அவர்கள் இழப்புகளை சந்தித்த நாட்களுக்கு முடிவை உண்டாக்க போகிறேன். वे जो खोना का सामना करे थे उसका मैं एक अंत करने वाला அவர்கள் हूँ. சமாதானத்தை இழந்த நாட்களுக்கு முடிவை உண்டாக்க போகிறேன். वे अपने शांति को खोए उसका मैं खत्म करने वाला हूँ. அவர்கள் உழைப்பின் பலனை காணாதிருந்த நாட்களுக்கு முடிவை நான் உண்டாக்க போகிறேன். उनके मेहनत का फल वो नहीं देख सके वो ऐसे दिनों का अंत करने वाला हूँ. அவர்களுக்கு उनके लिए இவன் பாலும் தேனும் ஓடுகிற दूध और मधु बहने वाली நலமும் விசாலமுமான एक अच्छे और बड़े देश में தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். देश में ले जाकर पहुंचाने के लिए मैं उतर आया हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உன்னோடு பேசக்கூடிய காரியம். हाथ परमेश्वर इस वचन के द्वारा तुझसे कहने वाला कार्य. துக்க நாட்களுக்கு கர்த்தர் முடிவை உண்டாக்கி तेरे दुख के दिनों के लिए परमेश्वर अंत लाकर. வேதனை நாட்களுக்கு முடிவை உண்டாக்கி तेरे वेदना के दिनों के लिए अंत लाकर. உன் உபத்திரவத்தின் நாட்களுக்கு முடிவை உண்டாக்கி तेरे कलेश के दिनों का अंत लाकर. உன் கூக்குற நாளுக்கு முடிவை உண்டாக்கி तेरे चिल्लाहट के दिनों के लिए अंत लाकर. ஏமன் ஸ்தோத்திரம் நீ இழப்புகளை சந்தித்த நாட்களுக்கு முடிவை உண்டாக்கி हेमेन स्तुत्य तूने जो खोया था उस दिनों का अंत को लाकर. உன் உழைப்பின் பலனை அனுபவிக்காத நாட்களுக்கு முடிவை உண்டாக்கி तेरे मेहनत के फल का तो अनुभव नहीं कर सका ऐसे दिनों का अंत लाकर. இந்த வருஷத்துல इस साल கர்த்தர் உனக்கும் परमेश्वर तेरे உன் लिए முற்பிதாக்களுக்கும் சொன்ன வார்த்தையின்படியே तेरे पूर्वजों से जो वचन कही थी उस वचन के अनुसार வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக वादा वचन पूरा होने के लिए ஆண்டவர் சில நன்மையான परमेश्वर कुछ भलाइयां की. பாலும் தேனும் ஓடக்கூடிய दूध और मधु बहने वाली விசாலமான विशाल சில ஆசீர்வாதங்களுக்குள் कुछ आशीर्वाद के अंदर கர்த்தர் உன்னை நடத்தி செல்ல போகிறார். परमेश्वर तुझे चला कर जाएंगे. இதுதான் சபையை இந்த வருஷத்தில் கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம். यही कलीसिया परमेश्वर इस साल कहने वाला परमेश्वर का वादा वचन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார். परमेश्वर छुड़ाए उनको. எகிப்தியர்கள் பின்தொடர்ந்தார்கள். मिस्री लोग उनका पीछा किए. ஏமன் பின்தொடர்ந்தவர்கள். पीछा जो किए அவன் இஸ்ரவேலர் ஜனங்களை அடிமைப்படுத்தினவர்கள். इस्राएली लोग को जिन्होंने गुलाम बना कर रखा था செங்கடலில் அமிழ்ந்து போனார்கள். लाल समंदर में डूब गए. பக்கத்துல கையை பிடிச்சல बगल वाले का हाथ पकड़ कर இந்த बोल. வருஷத்துல கர்த்தர் உன் கூட இருப்பார். உன்னை அடிமைப்படுத்தினவர்கள் உனக்கு விரோதமா எழும்பினவர்கள் இனி நிற்பதில்லை. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க தீர்மானம் பண்ணிவிட்டார். வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போக தீர்மானம் பண்ணிவிட்டார். கர்த்தருடைய திட்டத்திற்கோ தீர்மானத்திற்கோ வாக்குத்தத்தத்துக்கோ நேராக நடக்கும்படி புறப்பட ஆரம்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். बगल वाले का हाथ पकड़ कर बोलिए ये साल परमेश्वर आपके साथ है. आपके विरुद्ध कोई भी आए कोई रोक नहीं सकेंगे. परमेश्वर का वादा वचन परमेश्वर का मकसद आपके जीवन में पूरा होगा. उसी की ओर आप बढ़ते जाइए.
ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நான் 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்றதுக்கு ஆயத்தமா வந்தேன். मैं 20 मिनट 25 मिनट ही प्रचार करने के लिए तैयारी के साथ आया। ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிட்டு 1 घंटे के ऊपर चले गया। Praise the Lord. प्रेज द लॉर्ड। காலையில கூட வந்து என் டைரி ஓபன் பண்ணி பார்த்தா सवेरे आके मैं डायरी को ओपन करके देखा तो நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா 20 நிமிஷத்துக்கு பிரசங்கம் தான் என்கிட்ட இருந்துச்சு. हम दोनों मिलके प्रचार करेंगे तो 20 मिनट का संदेश ही था। ஆனா கர்த்தர் சில தீர்க்க தரிசனங்களை வைத்திருந்தார் என்பது இங்க வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. लेकिन परमेश्वर कुछ भविष्यवाणी रखे वो यहाँ पर आने के बाद ही पता चला। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. परमेश्वर आपकी मदद करेंगे। இவர் சில அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையார கர்த்தர் உதவி செய்வார். कुछ गुलामी से छुड़ाने के लिए परमेश्वर मदद करेंगे। பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி வச்சிருந்துச்சுல, शैतान आपको गुलाम बनाकर वेदना पहुंचा कर रखा था ना, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். उस जगह से परमेश्वर तुझे छुड़ाना चाहते। இந்த வருஷத்துல கர்த்தர் அதை செய்வார். ये साल परमेश्वर उसे करेंगे। நீ அடிக்கடி சொல்லிட்டு இருந்த ஒரு வார்த்தை, तू बार बार कहने वाली एक बात, என்னை பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். मुझे शैतान गुलाम बनाकर रखा है। மந்திரவாதம் பில்லி சூனியம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். काला जादू टोना मुझे गुलाम बनाकर रखा கர்த்தர் है। சொல்கிறார், परमेश्वर कह रहे இந்த வருஷத்துல इस साल, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே इस साल की शुरुआत में நான் ही உன்னை விடுதலையாக்குவேன். मैं तुझे छुड़ाऊंगा, விடுதலையாக்குவேன். छुड़ाऊंगा। உனக்காக நான் சொன்ன காரியங்கள், तेरे लिए मैंने जो कार्य कही थी, நான் வாக்கு பண்ணின இடத்துக்கு நேராக நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैंने जो वादा किया उसकी और मैं तुझे चलाऊंगा करके சில परमेश्वर कह रहे। பாவங்கள் உன்னை அடிமைப்படுத்தி இருந்தது. कुछ पाप तुझे गुलाम बनाकर रखी थी। இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் அதை விடுதலையாக்குகிறேன். हाथ परमेश्वर के नाम से उससे छुड़ाता हूँ। இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम அந்த से கட்டுகளை நான் உடைக்கிறேன். उस बंधनों को मैं तोड़ता हूँ। அதிலிருந்து விடுதலை ஏறும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். उससे छुटकारा पाने के लिए परमेश्वर तेरी मदद करेंगे। ஆமென். आमीन। உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், तेरे को जो वेदना पहुंचाए, கூக்குரலிடத்தக்கதாக உன்னை அழ வைத்தவர்கள், तू चिल्लाए वैसा तुझे जो रुलाए। praise the Lord, Praise the Lord, hallelujah, हालेलुया। சாத்தான் अनेक நேரத்தில் சிலரை அதற்காக உன் வாழ்க்கையில ஏவி விட்டார். शैतान अनेक समय उसके लिए अनेक को तेरे खिलाफ उकसाया। கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कह रहे இந்த காரியத்திலிருந்து இந்த வருஷத்தில் நான் உனக்கு விடுதலை தருவேன். इस कार्य में इस साल मैं तुझे छुटकारा दूंगा। நீ तू, நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். मैंने जो वादा वचन तुझे दिया उसे तू पकड़ ले। அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் பிரயாணப்படு. उस वादा वचन की ओर तू यात्रा நான் कर। உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं तेरे संग रहूंगा करके परमेश्वर कह रहे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நல்ல ஜெர்மன். अच्छे से प्रार्थना कर। ரெண்டு காரியம் நடக்கும். दो कार्य होगा। உன்னை உபத்திரவப்படுத்தினவர்கள் जो तुझे कलेश पहुंचाए, உன்னை இடத்தை காலி பண்ணிடுவாங்க. एक तो जगह खाली कर देंगे, இல்லனா नहीं तो உலகத்தை காலி பண்ணிடுவாங்க. दुनिया ही छोड़ देंगे। உலகத்திலிருந்து காலி ஆயிருவாங்க. दुनिया से ही खाली हो जाएंगे। தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, भविष्यवाणी कह रहे परमेश्वर। ரெண்டு காரியம் நடக்கும். दोनों दो कार्य होगा। உன்னை உபத்திரவப்படுத்தினவர்கள் एक जो तुझे कलेश पहुंचाए, உன் இடத்திலிருந்து அவங்க ஓடி போயிடுவாங்க. वो तेरे जगह को छोड़ के ही भाग जाएंगे, இல்லனா नहीं तो உலகத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. दुनिया छोड़ देंगे। புரிஞ்சா? समझ में आया? புரிஞ்சா? समझ में आया? ஹalleluya. हालेलुया। ரெண்டாவது நடக்கணும்னு நான் ஆசைப்படல. दूसरा हो करके मैं चाहता नहीं हूँ। சில நேரத்துல அது நடந்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. कुछ समय हो गया तो हम कुछ भी नहीं कर सकते। praise the Lord, प्रेज द लॉर्ड, hallelujah. हालेलुया। கர்த்தர் உன் கூட இருக்கிறதை நீ காண்பாய். परमेश्वर तेरे साथ है, उसे तू देखेगा। உன்னை விசாலத்துக்கு நேராகும். तुझे बड़े देश की ओर, உன்னை பூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு நேராகும். तुझे परिपूर्ण आशीर्वाद की ओर। இந்த வருஷத்தில் அருமையாய் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போக போகிறார். ये साल तुझे अच्छे से चला कर ले जाएंगे। ஆமென். आमीन। துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் जो तकलीफ देखे थे उस दिन के बदले சமாதானத்தின் வருஷங்களையும் शांति के वर्ष को, நன்மைகளையும் भलाई को, தீமையை கண்ட நாட்களுக்கு பதிலாக हानि के बदले में பூரண ஆசீர்வாதத்தையும் परिपूर्ण आशीर्वाद को கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर आपको देंगे करके मैं आपको आशीष करता हूँ। கண்களை மூடுவா, आंखों को बंद करेंगे, முழங்கால் படிடுவா. घुटने टेकेंगे, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போறோம். परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். सभी जन प्रार्थना करेंगे। நேரம் ரொம்ப போயிட்டு समय बहुत हो गया, நான் என்ன செய்கிறதுக்கு? मैं क्या करूं? இன்னைக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் பேசணும்னு திட்டம் வைத்திருந்திருக்கிறாரு. बहुत से कार्य परमेश्वर कहने के लिए मकसद रखे थे, நான் ரொம்ப கம்மியா தான் கொண்டு வந்தேன். मैं बहुत कम लेके ஜஸ்ட் आया। அந்த வசனத்தை விளக்கணும்னு தான் நான் வந்தேன். बस उस वचन को समझाने के लिए आया। கர்த்தர் பெரியவர், परमेश्वर बड़े हैं, கர்த்தர் பெரியவர். परमेश्वर बड़े हैं। கண்களை மூடி आंखों को बंद कर வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को आकाश कर ஆண்டவரை उठाकर பார்த்து சொல்ல, ஆண்டவரே परमेश्वर को देखकर நீர் बोल, என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா.
आप मुझसे बात की उन बातों के लिए धन्यवाद। என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. आप मुझसे बात की उन बातों के लिए धन्यवाद। பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? स्वर्गीय परमेश्वर की महिमा करेंगे क्या? பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? स्वर्गीय परमेश्वर की महिमा करेंगे क्या? கைகளை உயர்த்தி हाथ उठाकर எனக்கு இவ்வளவு மேன்மை வச்சிருக்கீங்களே, मेरे को कितना बड़प्पन रखे, இவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்களே, कितने आशीर्वाद को रखे, இவ்வளவு நன்மை இந்த வருஷத்துல வச்சிருக்கீங்களே, कितने भलाई मेरे लिए साल रखे। உங்களுக்காக வாழ நான் தீர்மானம் பண்றேன். आपके लिए जीने के लिए फैसला करता हूँ। உங்களுக்காக வாழ நான் தீர்மானம் பண்றேன். आपके लिए जीने का फैसला கண்களை करता மூடி हूँ। ஜெபிக்க ஆரம்பிங்க. आँख बंद करके प्रार्थना எல்லாரும் ஒரு कीजिए। 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. सभी जन 2 मिनट मुंह खोल के प्रार्थना உங்களுக்காக कीजिए। வாழ நான் தீர்மானம் பண்றேன்ப்பா. आपके लिए जीने का फैसला करता हूँ உங்களுக்காக पिता। வாழ நான் தீர்மானம் பண்றேன்ப்பா. आपके लिए जीने का फैसला करता हूँ அந்த வார்த்தையை पिता। மறுபடி உள்ளத்தினால தெரிந்து சொல்லு. उस बात को फिर से दिल के गहराई से எவ்வளவு बोलिए। வாக்குத்தத்தம், कितने वादा वचन நான் நினைச்சே பார்க்கல அவ்வளவு காரியங்களை பேசியிருக்கிறார் கர்த்தர். मैंने सोच के नहीं देखा, उतने कार्य को परमेश्वर நேற்றுக்கு कहे, ராத்திரியும் பேசினாரே, कल की रात भी कहे, இன்னைக்கும் கர்த்தர் பேசியிருக்கிறார். आज भी परमेश्वर बात கைகளை किए। உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே हाथ उठा के बोल, உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, आपके लिए जीऊंगा प्रभु, உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, आपके लिए जीऊंगा प्रभु। எந்த சூழ்நிலையில किसी भी परिस्थिति உங்க में கூட நான் வாழ்வேன் ஆண்டவரே. आपके साथ जीऊंगा। எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர், मुझसे जो के उसे पूरा என்னை करने वाले, கைவிடாமல் நடத்துகிறவர், मेरे को हाथ नहीं छोड़ोगे என்னை चलाओगे, பலப்படுத்துகிறவர், मुझे बलवंत करने वाले இயேசு यीशु இயேசு यीशु என் வாழ்க்கையில கூட இருங்க, मेरे जीवन में साथ என் रहिए, வாழ்க்கையில கூட இருங்க, मेरे जीवन में என் साथ வாழ்க்கை रहिए, நிலைமைகள்ல கூட இருங்க, मेरे जीवन में साथ என்னை रहिए, நடத்துங்க ஆண்டவரே, मुझे चलाइए, என்னை நடத்துங்க ஆண்டவரே. मुझे चलाइए, அடிமைத்தனத்துக்கா, गुलामी से, வேதனைக்கா, वेदना से, இதுவரைக்கும் பட்ட உபத்திரவத்துக்கா, अभी तक जो कलेश मैंने पाया, கஷ்டத்துக்கா, कष्ट से, போராட்டங்களுக்கும் लड़ाई से, இந்த வருஷத்துல इस साल விடுதலையாக்குவேன்னு சொன்னீங்களே, छुड़ाएंगे करके कहे, விசாலத்துக்குள்ளால கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, विशालता में ले जाओगे करके कहे, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, वादा किए हुए देश में ले जाएंगे வாக்குத்தத்தத்தை करके, நிறைவேற்றி தருவேன்னு சொன்னீங்களே. वादा वचन को पूरा करोगे உங்களுக்கு करके நன்றி, कहे, உங்களுக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? आपको धन्यवाद कितने लोग நன்றி कहेंगे? ஆண்டவரே, धन्यवाद प्रभु, நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, हाथ उठाकर बोलिए நன்றி धन्यवाद प्रभु, ஆண்டவரே, धन्यवाद प्रभु, நன்றி ஆண்டவரே, धन्यवाद प्रभु, நன்றி ஆண்டவரே, धन्यवाद प्रभु, நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु। சொல்லுங்க, நன்றி அப்பா, बोलिए धन्यवाद पिता, நன்றி அப்பா. धन्यवाद पिता। சில சிங்காசனங்களை எனக்காக வைத்திருக்கிறீரே, कुछ सिंहासन मेरे लिए रखे हो, யோசேப்பு ஞானத்தை தருகிறவரே, यूसुफ के ज्ञान को देने உமக்கு वाले நன்றி हो, அப்பா. आपको धन्यवाद இந்த पिता। வருஷத்துல ஒரு மகிமை எனக்காக வச்சிருக்கீங்க, ये साल एक महिमा मेरे लिए रखे உமக்கு हो, நன்றி அப்பா. आपको धन्यवाद पिता। கைகளை உயர்த்தி நன்றி அப்பா. हाथ उठाकर என் धन्यवाद குடும்பத்துக்கு पिता, வச்சிருக்கீங்க, நன்றி அப்பா. मेरे परिवार के लिए रखे என் धन्यवाद பிள்ளைங்களுக்கு पिता, வச்சிருக்கீங்க, நன்றி அப்பா. मेरे बच्चों के लिए रखे धन्यवाद நன்றி पिता, அப்பா. धन्यवाद पिता। வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே பரிசுத்த, இயேசுவே நல்லவர், வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. கைகளை தட்டி உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நல்ல கைகளை தட்டி அவருடைய நாமத்தை अच्छे से थाली बजाकर उनके नाम की महिमा कीजिए। உம்முடைய நாமத்தில் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், आपके नाम से मेरे बच्चों को आशीष करता हूँ, சொன்னபடியே கர்த்தர் நிறைவேற்ற जैसे कहते वैसा ही पूरा कीजिए, நாமம் உயரட்டும். आपका नाम ऊंचा हो। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। கர்த்தருடைய பந்திக்குரிய நேரம். परमेश्वर के प्रभु